மன்னிக்க வேண்டும், சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளது. நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற விடயம் வந்து நாணய கொள்கையில வந்து நாங்கள் மானிட்டரி பாலிசி பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்க வேண்டிய விடயம் வந்து மத்திய வங்கி தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது வந்து மத்திய வங்கி. இந்த மத்திய வங்கி என்று சொல்லுற பொழுது இந்த மத்திய வங்கி வந்து நாங்கள் இலங்கையை பொறுத்தவரையில் நாங்கள் இலங்கை மத்திய வங்கி என்று நாங்கள் குறிப்பிடுவோம். அதுபோல அமெரிக்கா பொறுத்தவரையில வந்து பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்று சொல்லி அழைப்பார்கள். இங்கிலாந்தை பொறுத்தவரையில பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்று சொல்லி அழைப்பார்கள். ஆகவே ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து அந்த மத்திய வங்கி வந்து வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படும். அதை பொதுவாக நாங்கள் அழைக்கலாம் வந்து மத்திய வங்கி என்று சொல்லி அழைப்போம், சென்ட்ரல் பேங்க்ஸ் என்று சொல்லி அழைப்போம். இந்த மத்திய வங்கி தான் பிள்ளைகள் அந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்துல வந்து மிகவும் பிரதான பங்களிப்பு செய்கின்றது. அதுக்கும் வந்து இந்த நாணய கொள்கை மானிட்டரி பாலிசியில வந்து இந்த மத்திய வங்கியினுடைய பங்கு அளப்பெரியதாக காணப்படும். இந்த மத்திய வங்கி தான் தெரியும் உங்களுக்கு இலகுவான இது. நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியிடுகிற உரிமையை வந்து இந்த மத்திய வங்கி தான் கொண்டுள்ளது என்று சொல்லி நாங்கள் தெரிஞ்சிருக்கின்றோம். ஆகவே பொதுவா வந்து இந்த மத்திய வங்கி இந்த நடைமுறைகள் எவ்வாறு இருக்கும், வேறு வேறு நாடுகளில் காணப்படுகின்ற மத்திய வங்கிகள் என்ற அந்த முறைகள் எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஏன்னு சொன்னால் இது பரீட்சையில வந்து கேட்கப்பட வேண்டி கேட்கின்ற வினாவாக காணப்படுகிறது. அந்த வகையில் நாங்கள் பார்க்க போகின்றோம். இது வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சொல்லி அழைக்கப்படுவது வந்து இங்கிலாந்துடைய யூகேனுடைய மத்திய வங்கி நாங்கள் அழைக்கிறது வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து சொல்லி அழைப்போம். அப்ப இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன செய்யணும்னு சொன்னா பொதுவாக வந்து நாணயங்கள் அந்த நாட்டு நாணயமான ஸ்டெர்லிங் பவுண்டை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்யும். அதே போல வந்து அந்த நாட்டினுடைய பணவீக்கத்தினை கட்டுப்படுத்தும். பணவீக்கத்தினை கட்டுப்படுத்துகின்ற நிறுவனமாக காணப்படுகின்றது. அந்த நாட்டினுடைய வெளிநாட்டு நாணய மாற்று வீதங்கள் மற்றும் நாணய வெளியீடு போன்றவற்றை வந்து இந்த மத்திய வங்கி இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன செய்யும் சொன்னா பொறுப்பாக காணப்படும். நாங்க பார்க்கிற இரண்டு பிரதான கொள்கைகள் இங்கே பார்க்கின்றோம். ஒன்று வந்து நாணய கொள்கை, திரை கொள்கைன்னு சொல்லி பார்ப்போம். இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதாவது தற்பொழுது காணப்படுகின்ற 10 பாரிய மத்திய வங்கிகள் வந்து தரப்பட்டிருக்குது. இங்க அதனுடைய பெயரும் தரப்பட்டிருக்குது. முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெடரல் ரிசர்வ் சிஸ்டம் என்று சொல்றது, இது வந்து யூஎஸ் என்று சொல்லுவோம் நாங்கள். அமெரிக்காவுடைய மத்திய வங்கி தான் முதலாவதான பெரிய மத்திய வங்கியாக காணப்படுகிறது. இது வந்து அந்த வங்கியினுடைய சொத்து மட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் இது வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது அல்லது வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது ரேங்க் பண்ணப்பட்டிருக்கிறது. முதலாவது சொல்லப்படுது பெடரல் ரிசர்வ் பேங்க் சொல்லுவோம் அல்லது சிஸ்டம் என்று சொல்லி அழைப்பார்கள். அடுத்தது சொல்லப்படுகின்றது பேங்க் ஆஃப் ஜப்பான் என்று சொல்லி அழைக்கப்படுது. இரண்டாவது பெரிய வங்கி வந்து பேங்க் ஆஃப் ஜப்பான். மூன்றாவது வந்து பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனாவுடைய மத்திய வங்கி இது. அடுத்தது டச் புண்டஸ் பேங்க் சொல்லி அழைக்கப்படும். இது வந்து ஜெர்மன் வங்கி, ஜெர்மனுடைய மத்திய வங்கி. அடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பிரான்ஸ், தெரியும் பிரான்ஸ், பேங்க் ஆஃப் இட்டாலி. அடுத்தது 7வது வந்து சுவிஸ் நேஷனல் பேங்க்ஸ் வந்து சுவிஸ் மத்திய வங்கியை காணப்படுது. அதே போல பேங்க் ஆஃப் ஸ்பெயின் 8வது. அடுத்தது வந்து பேங்க் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் பிரேசில். அடுத்தது பேங்க் ஆஃப் இங்கிலாந்து 10வது காணப்படுது. அவையே எங்களுடைய மத்திய வங்கி வந்து அதுக்கு எல்லாம் அது பின்னணி தான் இருக்கும். ஆகவே இதுதான் வந்து இந்த மத்திய வங்கிகள் வெவ்வேறு நாடுகளில் காணப்படுற மத்திய வங்கிகள் வந்து வெவ்வேறு பேர் கொண்டு அழைக்கப்படுறது. ஆனால் அதனுடைய நோக்கங்கள் எல்லாம் செயற்பாடுகள் எல்லாம் ஒரே மாதிரியாக தான் காணப்படும். இலங்கை பார்த்தீங்கன்னா இலங்கை பேங்க் ஆஃப் இலங்கை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி அழைக்கப்படும். ஆகவே நாங்கள் இந்த நாணய கொள்கை, இறை கொள்கை என்று சொல்லி 2 கொள்கைகள் இருக்குது. இது 2 கொள்கை.
இதுல வந்து இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாணய கொள்கைக்குள்ள வார விடயங்கள் என்னென்ன இருக்கும், இறை கொள்கையில வந்து என்னென்ன விடயங்கள் வரும்னு சொல்லி தரப்பட்டிருக்குது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நாணய கொள்கை வந்து பொதுவா வந்து நாணய வெளியீடு, வட்டி வீதங்கள், பணவீக்கம் விடயங்கள் உள்ளடக்கியது நாணய கொள்கையாக காணப்படுகிறது. இறை கொள்கை எவ்வாறு இருக்கும் சொன்னால் அரசாங்கத்தினுடைய வரி வருமானங்கள் மற்றும் செலவினங்கள் போன்றவற்றை உள்ளடக்கியது வந்து இறை கொள்கையாக காணப்படுகின்றது. ஆகவே இதுல முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா தனிநபர் வரி அதிகரிப்பு, வரி தொடர்பான விடயங்கள் எல்லாமே நாணய கொள்கையாக கருதப்படுகிறது. அடுத்தது வட்டி வீதம். வட்டி வீதம் பார்க்க போயிருக்க அது வந்து வட்டி வந்து நாணய கொள்கையோடு சம்பந்தப்பட்டது. அதாவது வரிகள் எல்லாம் வந்து இறை கொள்கை அல்லது பிஸ்கால் பாலிசியோடு சம்பந்தப்பட்டதாக காணப்படுகிறது. நாணய கொள்கை வந்து அதாவது வட்டி வீதம் வந்து நாணய கொள்கையோடு தொடர்பு இருக்கும். உங்களுக்கு தெரியும், நாணய கொள்கை என்பது அரசாங்கத்தினுடைய நாணய வெளியீடு, வட்டி வீதம், பணவீக்கம் போன்றவற்றுடன் தொடர்புடைய விடயங்கள் எல்லாம் வந்து நாணய கொள்கைக்குள் உள்ளடங்கும். அதே போல இறை கொள்கை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அரசாங்கத்தின் வரி வருமானங்கள், டாக்ஸ் ரெவென்யூ, நான் டாக்ஸ் ரெவென்யூ, கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வரி வருமானங்கள், அரசாங்கத்தினுடைய செலவீனங்கள் போன்றவைகள் எல்லாம் வந்து இறை கொள்கைகளை வரும். அதாவது நாங்க சொல்லுவோம் தெரியும், பட்ஜெட்னு சொல்லுவீங்க அதை வந்து. ஆகவே அது விடயங்கள் எல்லாம் வந்து இறை கொள்கைக்கு வரும். ஆகவே முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா தனிநபர் வரி அதிகரிப்புன்னு சொல்லிக்க அது இறை கொள்கைக்குள்ள உள்ளடங்கும். வட்டி வீதம் குறைத்தல், இது வந்து வட்டி வந்த பொழுதுமே நாணய கொள்கையுடன் சம்பந்தப்பட்டதாக காணப்படுது. அதே போல அடுத்த மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா நாணய அளவை குறைத்தல். நாணயம் சொன்னா அந்த மணின்னு சொல்லுவோம், மணி சப்ளையை குறைக்கிறோம். மணி சப்ளை எதோட வரும் சொன்னா நாணய கொள்கையோட தான் சம்பந்தப்பட்டதாக காணப்படும். அடுத்து பாத்தீங்கன்னா வட்டி வீதத்தை விரிவாக்கல், வட்டி வீதத்தை மாற்றி அமைத்தல், வட்டி வீதத்தை அதிகரித்தல் அப்படின்னு சொன்னா அது வந்து நாணய கொள்கைகள்லாம் போகும். வெட் வரியை குறைத்தல், அவங்க தெரியும் வெட் என்பது ஒரு வரி, வேல்யூ அடட் டாக்ஸ், வருமதி சேர்க்கப்பட்ட வரி. வரிகள் தொடர்பான அந்த விடயங்கள் எல்லாமே இறை கொள்கைகள் வரும். அதாவது அரசாங்கம் புதிய வரியை வந்து நீக்குதல் சொல்லுவாங்க. அப்படி சம்பந்தமான எல்லாம் இறை கொள்கை. பாதீட்டில் நிதி ஒதுக்கீடு செய்தல், அதாவது பட்ஜெட்ல வந்து அலோகேஷன் செய்தது. பாதீட்டுல வந்து ஃபைனான்ஸ் அலோகேஷன் சொல்லுவாங்க. அது வந்து பாதுகாப்புன்னா பட்ஜெட், அது வந்து இறை கொள்கையோட சம்பந்தப்பட்டதாக காணப்படும். அதே போல அலோகேஷன்ஸ் ஆன் எடுகேஷன், கல்விக்கு நிதி ஒதுக்குதல் போன்ற விடயங்கள் எல்லாம் வந்து இறை கொள்கைக்குள்ள உள்ளடங்கும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் புதிய நாணயங்களை வெளியிடல். புதிய நாணயங்களை வெளியிடல் என்பது மணி சப்ளை நாணய கொள்கைக்குள்ள. ஆகவே இது வந்து 2 பிரதான கொள்கைகள் இங்க காணப்படுது. இந்த கொள்கைகள் என்னென்ன விடயங்கள் வரும் நீங்கள் பொதுவாக அறிந்திருக்க வேண்டும். அதே போல நாங்க பார்க்கிற நாணய கொள்கை என்று சொன்னால் என்ன சிறிய விளக்கம் அதுல தரப்பட்டது உங்களுக்கு தெரியும். இல்ல முக்கியமான நாணயக்குள்ள பிரதானமான சொன்னது வந்து மணி சப்ளை என்று சொல்லுவோம், அதாவது பண நிரம்பல். அதே போல இங்க வந்து வட்டி வீதங்கள் மற்றும் பணவீக்கம் தொடர்பான விடயங்கள் உள்ளடக்கி இருக்கும். அவங்களுக்கு தரப்பட்டிருக்குது. நாணய கொள்கை என்பது பொதுவாக விலை உறுதிப்பாட்டின் பேரின பொருளாதார குறிக்கோளை எய்தும் முக்கிய நோக்குடன் பொருளாதாரம் ஒன்றில் பணத்தினை வளங்களையும் செலவினையும் முகாமைப்படுத்துவதற்கான மத்திய வங்கி மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு செயல்முறை என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே உங்களுக்கு தெரியணும், நாட்டினுடைய பண நிரம்பல், நாணய வெளியீடு மற்றும் வட்டி வீதங்கள் மற்றும் விலை மட்டத்தினை இந்த கட்டுப்படுத்துதல் மற்றும் முகாமிசு நடவடிக்கை நாங்கள் சொல்றது வந்து நாணய கொள்கை என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். அதே போல இறை கொள்கை என்பது அரசாங்கத்தின் வரி வருமானங்கள் மற்றும் செலவினங்கள் போன்றவற்றினை முகாமை செய்கிற கொள்கை தான் நாங்கள் இறை கொள்கைன்னு சொல்லுவோம். இதை வந்து பிஸ்கால் பாலிசி அழைப்போம். இங்க வந்து வரி வருமானங்கள் மற்றது செலவினங்கள் தொடர்பாகத்தான் இங்க முக்கியமாக கொள்ளப்படும். உங்களுக்கு தெரியும், பட்ஜெட் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள், அதாவது வரவு செலவு திட்டம். ஒரு நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் வந்து அந்த நாட்டிற்கு முக்கியத்துவமாக காணப்படும். உங்களுக்கு தெரியும், வரவு செலவு திட்டம் அல்லது பட்ஜெட் வந்து எவ்வளவுக்கு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். என்னன்னு சொன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை எடுத்தோம்னு சொன்னால் அவர்கள் வந்து அந்த
பட்ஜெட் வந்து எப்பொழுதும் வந்து நிகழ்காலத்தில் தயாரிக்கப்படுவதில்லை, அதே போல இறந்த காலத்துக்கும் தயாரிக்கப்படுவதில்லை. இந்த பட்ஜெட் வந்து எதிர்காலத்தும் தயாரிக்கப்படும். அப்ப அது எதிர்வரும் ஆண்டுக்கு தான் தயாரிக்கணும். இது வந்து இந்த பட்ஜெட் வந்து எல்லா நிறுவனங்களும் தயாரிக்கும். அதாவது எதிர்காலத்துல தமக்கு ஏற்பட இருக்கிற செலவினங்கள் மற்றும் வருமானங்களை வந்து முற்கணிப்பு செய்து தயாரிக்கின்ற அறிக்கை தான் சொல்றது வந்து நாங்கள் இறைக்கொள்கை என்று சொல்லி அழைப்போம், அல்லது பாதீடு பாதீடுன்னு சொல்லிப்போம். அப்ப இந்த பாதீடு வந்து ஒரு குடும்பத்தில் உள்ளாக செய்தோம்னு சொன்னா அது வந்து ஃபேமிலி பட்ஜெட்னு சொல்லுவோம் நாங்கள், ஃபேமிலி பட்ஜெட்னு சொல்லுவோம் நாங்கள். அதே போல ஒரு நிறுவனம் தயாரிக்கும் என்று சொன்னால் அந்த நிறுவனத்தின் பட்ஜெட்டா காணப்படும். அதே போல ஒரு அரசாங்கம் தயாரிக்கும் என்று சொன்னால் அது வந்து கவர்மெண்ட் பட்ஜெட். ஆகவே இந்த கவர்மெண்ட் பட்ஜெட் யார் தயாரிக்கிற என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தினுடைய நிதி அமைச்சர் வந்து அதுக்கு வந்து பொறுப்பாக காணப்படுவார். அப்ப இலங்கையினுடைய நிதியமைச்சர் யார் என்று உங்களுக்கு தெரியும். இலங்கை நிதியமைச்சரும் பிரதமரும் ஒருவராக காணப்படுவார். ஆகவே அந்த நிதியமைச்சர் என்ன செய்வார்னு சொன்னா அந்த எதிர்வரும் ஆண்டுக்குரியது. அப்ப அண்மையில வந்து 2020 ஆண்டு தயாரிக்கப்பட்ட வரவு திட்டம் தான் 2021 ஆண்டுக்குரிய 2021 ஆண்டுக்குரிய வரவு செலவு திட்டமானது 2020 ஆண்டு தயாரிக்கப்பட்டது நிதியமைச்சரால. அவ்வாறு தயாரிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் அந்த தயாரிக்கப்பட்ட பின்னர் அது வந்து அந்த பாராளுமன்றத்துல வந்து சமர்ப்பிக்கப்பட்டு நிதியமைச்சரால வந்து அது தொடர்பான விளக்கங்கள் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களால் வந்து அந்த வரவு செலவு திட்டம் வந்து அது விவாதத்துக்கு உள்ளாக்கப்படும். அப்படி உள்ளாக்கப்பட்டு பின்னர் வந்து வாக்கெடுப்பு விடப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று அங்கீகாரத்தை பெறுவதற்காக. ஆகவே அந்த 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 பாராளுமன்றத்தில் வந்து பெரும்பான்மையான உறுப்பினர்களால் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மாத்திரம்தான் அது வந்து நடைமுறைக்கு வரும், அல்லது வருஷத்திலும் தோல்வி வரும். ஆகவே அண்மையில வந்து பெரும்பாலான உறுப்பினர்களால் வந்து அந்த வரவு திட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதே போல வேறு குறைந்த எண்ணிக்கையான உறுப்பினர்களை வந்து அதுக்கு எதிராக வாக்களித்தார்கள். அப்ப நாங்கள் வாக்களை ஒப்பிடுகின்ற பொழுது பெரும்பான்மையாக உறுப்பினர்கள் வந்து ஏற்றுக்கொண்டபடியால் வந்து அந்த வரவு திட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. பின்னர் வந்து 2021 ஆண்டு நடைமுறைக்கு வர ஆரம்பித்துள்ளது. இதுதான் வந்து ஆகவே வரவு செலவு திட்டம் என்பது குறிப்பிட்ட அதாவது எதிர்காலத்தில் அரசாங்கத்துக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற வருமானங்களையும் அதற்கான வழிமுறைகளையும், அதாவது எவ்வளவு வருமானம் அந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கும், இந்த வருமானங்கள் எவ்வாறு கிடைக்கும், அதாவது அரசாங்கம் எதிர்வரும் காலத்தில் தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்க்கின்ற வருமானத்தையும் தான் மேற்கொள்ள இருக்கின்ற செலவினங்களையும் அதற்கான வழிமுறைகளையும் முற்கணிப்பு செய்து நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் நடைமுறைக்கு செலவு திட்டம் சொல்லி நாங்கள் அதனை அழைப்போம். ஆக இங்க வந்து பிரதானமானது வரி வருமானங்கள் மற்றும் செலவினங்கள் சொந்தமாக கொள்ளப்படும். ஆகவே நாங்கள் மத்திய வங்கியில முதலாவது பார்க்க வேண்டியிருக்கிற வங்கி வந்து இலங்கை மத்திய வங்கி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆக இலங்கை மத்திய வங்கியில வார விடயங்கள் என்னென்ன பார்க்க போறோம் என்று சொன்னால், பொதுவாக வந்து நாங்கள் இலங்கை மத்திய வங்கி பார்க்கின்ற பொழுது அதனுடைய வரலாறு தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்தது குறிக்கோள் முக்கியம். இங்க வரலாறு வந்து உங்களை பரீட்சையில கேட்பது குறைவு, ஆனா குறிக்கோள் உங்களிடம் வந்து வினாவாக கேட்கப்படலாம். அதே போல தொழிற்பாடுகள் கேட்கப்படலாம். நிறுவன ரீதியான அமைப்புகளை நீங்க அறிஞ்சு வைக்கணும். நாணய சபை முக்கியமா இருக்கு, நீங்க மானிட்டரி போர்ட் இருக்கும். அதே போல பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடுன்னு சொல்லி முக்கியமான குறிக்கோள். இதான் வந்து மத்திய வங்கியின் குறிக்கோள்ல முதலாவது குறிக்கோளாக காணப்படும். மற்றும் நாணய கொள்கை கட்டமைப்பு எவ்வாறு இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்க வேணும். இது வந்து நாங்கள் மத்திய வங்கி கீழே வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள். அதே போல வந்து கொள்கை வட்டி வீதங்கள். வட்டி வீதம் என்பது உங்களுக்கு தெரியும்,
நாணய கொள்கை சம்பந்தப்பட்டது. கொள்கை வட்டி விகிதங்கள் என்றால் என்ன? அடுத்தது வந்து திறந்த சந்தை நடவடிக்கை அல்லது பகிரங்க சந்தை நடவடிக்கை என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. மற்றது நியதி ஒதுக்கி வீதம் சொல்லி நாங்கள் அறிஞ்சு வைக்க வேணும். நாணய கொள்கை கருவிகள் என்று சொல்லுவோம். நாங்கள் மோட்டரி பாலிசி டூல்ஸ் என்று சொல்லி கொஞ்சமா பார்க்க வேண்டி இருக்குது. மற்றது மோட்டரி பாலிசி கமிட்டி என்று இருக்குது. மற்றது கன்சல்டரி கமிட்டின்னு சொல்லி நாங்கள் நாணய கொள்கை ஆலோசனை குழு என்று சொல்லி அழைக்கின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைய விடயங்கள் நாங்கள் மத்திய வங்கிகளை பார்க்க வேண்டி இருக்குது. அதே போல நிதிய முறைமை உறுதிப்பாடு, மற்றது அதன் தொழிற்பாடுகள், வங்கி தொழில், தெரியும் வங்கிகள் என்று சொல்லி இருக்குது, அல்லது வங்கி எல்லா நிதி நிறுவனங்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் வங்கி தொழில் என்று சொன்னால் அல்லது வங்கித்துறை என்று சொல்லும் என்றால் அங்க வந்து நடைமுறை கணக்கு, சேமிப்பு வைப்பு, நிலையான வைப்புகளை கொண்டு இயங்குற வங்கிகள் தான் வங்கித்துறைன்னு சொல்லி அழைப்போம். அடுத்து வங்கியலா துறை என்பது நடைமுறை கணக்கினை கொன்றாத வங்கிகளை தான் நாங்கள் சொல்லுவோம் வங்கி எல்லா துறைன்னு சொல்லி அழைப்போம். நான் பேங்கிங் செக்டர்னு சொல்லுவோம். நான் பேங்கிங் செக்டர்ஸ் சொல்லி அழைப்போம். இது வந்து பொதுவாக வந்து குத்தகை கம்பெனி, வாடகை சொல்லி அழைப்போம். நாங்கள் லீசிங் கம்பெனிஸ் நாங்கள் அப்படி அழைப்போம். சரி, நாங்கள் பார்க்கிறோம் இலங்கை மத்திய வங்கியை பார்க்கின்றோம். இலங்கை மத்திய வங்கியினுடைய வரலாறு நாங்கள் பொதுவாக அறிஞ்சிருக்க வேணும். அப்ப இலங்கை மத்திய வங்கி வந்து 1949 வந்து 58ஆம் இலக்க நாணய சட்டத்தின் கீழ் வந்து இது வந்து உருவாக்கப்பட்டது. இது வந்து அந்த 1950ஆம் ஆண்டு தான் இந்த மத்திய வங்கி உருவாக்கப்பட்டது. இதுல வந்து இந்த மத்திய வங்கியில பாத்தீங்கன்னு சொன்னால் 5 உறுப்பினர்களை கொண்ட நாணய சபையால் தான் நிர்வகிக்கப்படுது. இது வந்து மானிட்டரி போர்ட் என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். இதுல வந்து 5 பேர் காணப்படுவார்கள், 5 உறுப்பினர்கள். நீங்க கட்டாயம் அறிஞ்சிருக்க வேணும். அவை இந்த 5 உறுப்பினர்கள் தான் இந்த மத்திய வங்கியை வந்து நிர்வகிப்பார்கள். உங்களுக்கு தெரியும் மத்திய வங்கியினுடைய தலைவர் நாங்கள் எப்படி அழைக்கிறோம்னு சொன்னா மத்திய வங்கியுடைய ஆளுநர் சொல்லி அழைப்போம். நாங்கள் கவர்னர் சொல்லுறோம். கவர்னர் சென்ட்ரல் பேங்க் சொல்லி அழைக்கின்றோம். அப்ப இப்பொழுது இருக்கிற வந்து பேராசிரியர் டபிள்யூடி லக்ஷ்மணன் சொல்லி அழைப்போம். நாங்கள் ப்ரொஃபசர் டபிள்யூடி லக்ஷ்மணன். அவர்தான் இந்த தற்பொழுது மத்திய வங்கியுடைய ஆளுநர். அவர்தான் இந்த நாணய சபைக்கு வந்து தலைவராகவும் செயற்படுவார். மத்திய வங்கியுடைய தலைவராகவும் செயற்படுவார். அதே போல இந்த நாணய சபையினுடைய தலைவராகவும் செயற்படுவார். அப்ப 5 பேர் கொண்ட 5 உறுப்பினர் கொண்ட சபையால்தான் இந்த மத்திய வங்கி வந்து நிர்வகிக்கப்படுதுன்னு சொல்லுவோம். நாங்கள் பொறுப்பாக்கான இதெல்லாம் பொறுப்பா இருப்பார்கள். ஆகவே இந்த மத்திய வங்கிக்கு பாரிய பொறுப்பு இருக்குது. நாட்டினுடைய பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றி கொண்டு செல்றதுக்கும் அரசாங்கத்தினுடைய சார்பாக வந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வந்து இது வந்து முக்கியமானதாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த மத்திய வங்கியில வந்து பிரதானமான 2 குறிக்கோள் ஒன்று இருக்குது பார்ப்போம். ஆகவே இது மத்திய வங்கி வந்து அந்த மானிட்டரி லோ இந்த ஆக்டின் படி தான் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இந்த மத்திய வங்கி வந்து என்ன செய்யும் சொன்னால் இந்த ரூபாயினுடைய பெறுமதியை வந்து பாதுகாப்பதில் முக்கிய பங்களிப்பு வகிக்கும். அதே போல நிதியியல் உறுதிப்பாட்டை வந்து நாட்டினுடைய நிதி உறுதிப்பாட்டை வந்து பாதுகாக்கிறதுல முக்கியமான பங்களிப்பை செலுத்துகின்றது. இந்த மத்திய வங்கி வந்து போர்ட் ஆஃப் கமிஷன் ஆஃப் கரன்சி என்று சொல்லி அது வந்து 1950ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதுதான் இந்த மத்திய வங்கியை நிர்வகிக்கிறது பொறுப்பான அமைப்பாக காணப்படுகின்றது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் மத்திய வங்கியினுடைய தொழிற்பாடுகள் 2 இருக்குது. நோக்கம் 2 இருக்குது. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த சிபிஎஸ் சொல்லி அழைக்கின்றோம். இது மிக மிக முக்கியமான ஒன்று சொல்லப்படுது. பிரைஸ் ஸ்டாபிலிட்டி சொல்லி அழைக்கப்படுது. பிரைஸ் ஸ்டாபிலிட்டி அது வந்து இந்த விலை உறுதிப்பாடு என்று அழைக்கப்படும். அடுத்து வந்து நிதிய உறுதிப்பாடு பைனான்சியல் ஸ்டாபிலிட்டி சொல்லி அழைக்கப்படுது. பிரைஸ் ஸ்டாபிலிட்டி 2வது சொல்லப்படுது. பைனான்சியல் சிஸ்டம் ஸ்டாபிலிட்டி அழைக்கப்படுது. விலை உறுதிப்பாடு நிதியியல் உறுதிப்பாடு வந்து மத்திய வங்கியின் பிரதான குறிக்கோள்ல காணப்படுகிறது. ஆகவே இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் 2 குறிக்கோள் தரப்பட்டிருக்குது. 2 தான் மிகவும் பிரதானமான குறிக்கோள். 2 குறிக்கோள். ஒன்று சொல்லப்படுது பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாட்டினை பேணுதல், முதலாவது குறிக்கோள்.
விலை உறுதிப்பாடு என்று சொல்லி இதை அழைப்பார்கள். ஆகவே பொருளாதாரத்துல வந்து விலையை வந்து உறுதியாக வைத்திருப்பதில் மத்திய வங்கி வந்து பிரதான பங்களிப்பினை செய்கின்றது. இது வந்து மத்திய வங்கியுடைய குறிக்கோளாக காணப்படுகிறது. பொருளாதாரத்தில் வந்து விலை உறுதிப்பாட்டினை மேற்கொள்வது வந்து மிக மிக முக்கியமான கொள்கையாக குறிக்கோளாக காணப்படுகிறது. அதே வேளையில வந்து இரண்டாவது சொல்லப்படுது நிதியியல் முறைமை உறுதிப்பாடு. அது சொல்லப்படுது பைனான்சியல் ஸ்டேபிலிட்டி சொல்லி அழைக்கப்படுது. நீங்கள் ஏதாவது சந்தேகம் என்று சொன்னால் நீங்கள் இந்த chat barல வந்து நீங்கள் கேள்விகளை கேட்டால் அல்லது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு நான் கட்டாயம் வந்து உங்களோட பிரசன்டேஷன் நாங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி அனுப்பி வைப்போம். அதை பற்றி கவலைப்படுத்தவே இல்லை. அப்ப இல்லை இங்க வந்து இந்த நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற எல்லா உங்களுக்கு இந்த பிரசன்டேஷன் எல்லாம் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் அவ்வாறு அப்படி கிடைக்கல என்று சொன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இதுல உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஸ்லைட்ஸ்ல வந்து அந்த கீழே வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸ் போடப்பட்டிருக்குது. இந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் இமெயில் பண்ணீங்கன்னு சொல்ல கிடைக்கும். இந்த இமெயிலுக்கு அந்த உங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு கிடைக்கலன்னு சொன்னா இந்த இமெயில் அட்ரஸ் நீங்கள் மெயில் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இதை நான் அனுப்பி வைப்பேன். ஆகவே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. இதுல வந்து செட் பாக்ஸ்ல வந்து எழுதுனீங்கன்னு சொன்னா நான் அதில் வந்து பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒன் டே கம்யூனிகேஷன் தான் எப்படியும் இருக்குது. ஆக முடிஞ்சால் நீங்கள் இதில் பேசிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்கள இதுல ரைஸ் ஹேண்டை போட்டுட்டு நீங்கள் கேட்கலாம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா. ஆகவே நீங்க கடந்த கால வினாக்களையும் வினாபத்திரங்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து விடைகளை வந்து அதாவது பரீட்சைக்கு வந்து நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே இங்க வந்து முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட நிறுவனம், அவை சகல வெளியீடுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு கிடைக்கல என்று சொன்னா இந்த இமெயிலுக்கு நீங்கள் இமெயில் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பி வைப்போம். சரி, நாங்க பார்க்க வேண்டி இருக்கிறது வந்து மத்திய வங்கியின குறிக்கோள். மத்திய வங்கியின குறிக்கோள் 2 குறிக்கோள் காணப்படுகின்றது. சொல்லி குறிப்பிட்டாங்க உங்களுக்கு. அதுல வந்து முதலாவது குறிக்கோள் வந்து பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடுன்னு சொல்லி நாங்கள் அழைச்சினாங்க. சரி, நாங்க பார்க்கலாம். பொருளாதார மற்றும் விலை உறுதிப்பாடுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். அந்த விலை உறுதிப்பாடு என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். விலை உறுதிப்பாடு என்பது இலங்கை மத்திய வங்கியில வந்து மிகவும் பிரதானமான குறிக்கோள் வந்து விலை உறுதிப்பாடுன்னு சொல்லி நாங்கள் அழைக்கின்றோம். இந்த விலை உறுதிப்பாடு சொன்னால் நாட்டில வந்து 2 விலைகள் காணப்படுது என்பது. நாட்டில வந்து 2 விலைகள் இருக்கும். ஒன்று வந்து இந்த உள்நாட்டு விலை என்று சொல்லி அழைப்போம். உள்நாட்டு விலை அதை பண்ணி சொன்னா அது நாங்கள் சொல்லப்படுது ஒரு நாட்டு நாணயத்துக்கு வந்து 2 விலைகள் காணப்படுது. ஒன்று உட்பெறுமதி, இன்னொன்று வெளிப்பெறுமதி. இந்த விலை உறுதிப்பாடு வந்து 2 விலை உறுதி இருக்கு. ஒன்று வந்து உள்நாட்டு விலை உறுதிப்பாடு, இன்னொன்று வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு. வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு என்பது வந்து அது வந்து பொதுவா வந்து
இந்த நாணய மாற்று வீதங்களோட தொடர்புடைய காணப்படுது. அதாவது இந்த உள்நாட்டு விலை உறுதி என்று சொன்னால் நாட்டில் பொதுவிலை மட்டமானது சொல்லப்படுது ஜெனரல் பிரைஸ் லெவல். இந்த பொதுவிலை மட்டம் எவ்வாறு இருக்கும்னு சொன்னால் ஒரு உறுதியாக காணப்பட வேண்டும். இந்த பொதுவிலை மட்டம் வந்து உறுதியாக இருந்தால்தான் இந்த பணவீக்கம் வந்து ஒரு உறுதியாக காணப்படும். எனவே நாட்டில் வந்து பொதுவிலை மட்டமானது ஒரு உறுதியான நிலைமையில இருக்க வேண்டும். இங்கு வந்து விலை மட்டங்கள் வந்து அடிக்கடி மாற்றம் அடையக்கூடாது. அவ்வாறு அந்த விலை மட்டங்கள் மாற்றம் அடைந்தால் விலைமட்டம் வந்து அடிக்கடி மாற்றம் அடையக்கூடாது. அவ்வாறு மாற்றம் அடைந்தால் நாணயத்தினுடைய பெறுமதி என்ன செய்யும் என்று சொன்னால் வீழ்ச்சி அடையும். அதாவது அந்த ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு அந்நாட்டில் கொள்வன செய்யக்கூடிய பொருட்கள் சேவைகளினுடைய அளவு உறுதியாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு கொள்வன செய்யக்கூடிய பொருட்கள் சேவை அளவு குறைவடையும் என்று சொன்னால் அது வந்து அந்த நாணயத்தினுடைய உட்பெறுமதி குறைவடைகின்றது. எனவே நாணயம் வந்து உறுதியாக இருக்க வேண்டும். ஆகவே இதற்கு முக்கியமான காரணம் என்னென்று சொன்னால் இந்த நாணயத்தினுடைய பெறுமதி உறுதியாக இருந்தால்தான் அந்த முதலீட்டாளர்கள் அந்த நாடு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயத்தை பெறுவார்கள். அதாவது நாங்கள் இந்த பணவீக்கம் வந்து பொருளாதாரத்தில் வந்து பலதரப்பட்ட விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். இது வந்து உள்நாட்டு உற்பத்தியாளர் பாதிக்கும். அதே போல வந்து வெளிநாட்டு வர்த்தகத்திலையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். எவ்வாறு சொன்னால் நாங்கள் சர்வதேச வர்த்தகத்தில் ஈடுபடுவோம். அவை உள்நாட்டில் ஏற்படுகிற பணவீக்கம் என்ன செய்யும் என்று சொன்னால் நாட்டுல வந்து உள்நாட்டு பணவீக்கம் வந்து எங்கள் வெளிநாட்டு சர்வதேச வர்த்தகத்திலையும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். எவ்வாறு சொன்னா பாருங்க, நாட்டுல வந்து உள்நாட்டில் ஏற்படுகின்ற விலைமாற்ற அதிகரிப்பு உள்நாட்டுல பணவீக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இவ்வாறு உள்நாட்டில் ஏற்படுத்துகின்ற பணவீக்கம் என்ன செய்யும் என்று சொன்னால் எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களின் விலையை வந்து வெளிநாட்டுல வந்து சர்வதேச சந்தையில வந்து அதிகரிப்பு ஏற்படுத்தும். எவ்வாறு சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நாங்க உதாரணத்தை எடுத்துக்கொள்ளும். உள்நாட்டுல விலை மட்டம் அதிகரிச்சிருக்கு. இந்த உள்நாட்டுல விலை மட்டம் அதிகரித்ததால உள்நாட்டுல வந்து உற்பத்தியாளர்களுக்கு அல்லது இந்த ஊழியர்களுக்கு வழங்குகிற செலவு அதிகரிக்குது. அடுத்து வந்து இந்த உள்ளீடுகளுக்கான செலவு அதிகரிக்குது, மூலப்பொருட்களுக்கான செலவு அதிகரிக்குது, வாடகை அதிகரிக்குது, மின்சார கட்டணம் அதிகரிக்குது. இவ்வாறு உற்பத்தி தொடர்பாக வந்து பல்வேறுபட்ட செலவுகள் அதிகரிக்குது. இவ்வாறு உற்பத்தி செலவு அதிகரிக்கின்ற பொழுது உற்பத்தி பொருளுக்கான காஸ்ட் சொல்லுவேன் நாங்கள், அந்த செலவு அதிகரிக்கும். அப்ப ஏற்றுமதி பொருளுக்கான உற்பத்தி செலவு அதிகரிக்கும் பணவீக்கம் காரணமாக. இவ்வாறு ஏற்றுமதி பொருளின் உற்பத்தி செலவு அதிகரித்தால் எங்களுடைய ஏற்றுமதி பொருளினுடைய விலை உலக சந்தையில அதிகரிக்கும். இவ்வாறு உலக சந்தையில விலை அதிகரிக்கின்ற பொழுது எங்களுடைய ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி இந்த விலை அதிகரிப்பதன் ஊடாக குறைவடையும். அப்ப ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி உலக சந்தையில குறைவடைகின்ற பொழுது எங்களுடைய ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடையும். இந்த ஏற்றுமதி வருமானம் வீழ்ச்சி அடைகின்ற பொழுது எங்களுடைய சென்மதி நிலுவை என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பிஓபி அது வந்து பாதக நிலைமைக்கு செல்லும். அதாவது டெபிசிட்டுக்கு போகும் அல்லது பற்றாக்குறை காட்டும். உங்களுக்கு தெரியும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் என்று சொல்லி அழைப்பீங்கள் அல்லது சென்மதி நிலுவை என்று சொல்லி அழைக்கலாம். இந்த சென்மதி நிலுவை என்பது வந்து சர்வதேச வர்த்தகத்துடன் தொடர்புடையது. அதாவது நாடு ஏனைய உலக நாடுகளோடு மேற்கொள்கின்ற கொடுக்கல் வாங்கல வந்து பதிவு செய்து காட்டுகின்ற ஒரு அட்டவணையத்தை நாங்க சொல்றது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அல்லது சென்மதி நிலுவை என்று அழைப்போம். இந்த சென்மதி நிலுவையில வந்து இந்த சென்மதி நிலுவையில வந்து அதாவது ஏற்றுமதி அதாவது வருமானங்கள் வெளிநாட்டு கிடைக்கிற வருமானங்களும் மற்றும் நாங்கள் மேற்கொள்கிற செலவினங்களும் தான் இடம்பெறும்.
ஆகவே ஒரு நாடு ஏனைய உலக நாடுகளோட மேற்கொள்ளுகின்ற கொடுக்கல் வாங்கல்களை பதிவு செய்து காட்டுகின்ற ஒரு அட்டவணைத்தை நாங்கள் சொல்றது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அழைக்கின்றோம் அல்லது சென்மதி லிவன்ஸ் அழைக்கின்றோம். இங்க வந்து எங்களுக்கு வெளிநாட்டு கிடைக்கிற வருமானங்கள் வந்து வரவு பக்கம் என்று சொல்லி பதிவோம். அதே போல கிடைக்கிற செலவினங்களை வந்து நாங்கள் செலவு நிரல் சொல்லி பதிவோம். அப்படி இரண்டும் வந்து சமனாக இருக்க வேணும், ஆனால் நடைமுறையில சமனாக இருப்பதில்லை. வருமானத்தை விட எங்களுக்கு செலவு தான் அதிகமா வாரது. ஆக இதனால வந்து எங்களோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து டெபிசிட்டா இருக்குது. ஆகவே இலங்கையில வந்து இலங்கையில பண்பு எப்படி இருக்குன்னு சொன்னா, இலங்கையில வந்து பிரதானமான 2 கணக்குகளும் வந்து பற்றாக்குறையை காட்டுது. சொல்றது அதாவது இரட்டை பற்றாக்குறை நிலைமை இங்க இருக்குது. அதாவது வரவு செலவு திட்டமும் பற்றாக்குறையா காணப்படுகிறது. அதாவது பட்ஜெட்டும் வந்து டெபிசிட்டா தான் இருக்குது. அதே போல பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் வந்து டெபிசிட்டா தான் இருக்குது. ஆகவே ரெண்டும் பற்றாக்குறையா காணப்படுது. அதாவது அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டமும் பற்றாக்குறையா கொண்டிருக்குது. அதே போல சென்மதி நிலைமையும் பற்றாக்குறையை கொண்டிருக்குது. அப்ப இதனால பல்வேறுபட்ட தாக்கம் வந்து எங்களோட பொருளாதாரத்தில் ஏற்படுது. ஆகவே அப்ப எங்கட இலங்கையினுடைய பொருளாதாரத்துல வந்து பிரதானமானவங்க வந்து வரவு செலவு திட்டம் பற்றாக்குறையா கொண்டிருக்குது, பேலன்ஸ் பற்றாக்குறை தான் கொண்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம் சொன்னால், எங்கட நாணய கொள்கை வந்து சிறப்பானதாக காணப்படையில. எவ்வாறுன்னு சொன்னால், எங்களுடைய நாணய கொள்கை வந்து சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால், எங்களுடைய ஏற்றுமதி வருமானத்தை நாங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடிய மாதிரி காணப்படும். அதாவது உள்நாட்டுல பணவீக்கம் குறைவா இருக்க வேணும். உள்நாட்டுல பணவீக்கம் குறைவாக இருந்தால் எங்களுடைய ஏற்றுமதி பொருட்களின் உற்பத்தி செலவு குறைவா இருக்கு. இதனால வந்து நாங்கள் அதிக பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் ஊடாக வந்து, அதாவது உலக சந்தையில வந்து குறைந்த விலைகள்ல வந்து நாங்கள் பொருட்களை நாங்கள் ஏற்றுமதி செய்தால் உலக சந்தையில எங்களுடைய பொருளினுடைய விலை குறைவாக இருக்கு. எங்களுடைய பொருளின் ஏற்றுமதி பொருளின் விலை உலக சந்தையில குறைவாக இருந்தால் அங்க எங்களுடைய ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி உலக சந்தையில அதிகமாக காணப்படும். இதனால் நாங்கள் கூடிய பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். ஆகவே எங்களுக்கு அதிக அளவு அந்நிய செலாவணி சம்பாத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இலங்கையை விட ஏனைய மற்ற நாடுகள் குறைந்த விலையில வந்து பொருட்கள் சேவைகளை வந்து எங்களோட பொருளுக்கான ஏற்றுமதி, எங்களுடைய நாட்டினுடைய ஏற்றுமதி பொருளுக்கான கேள்வி குறைவாக காணப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேயிலையை பார்ப்போம். தேயிலை வந்து கென்யா உற்பத்தி செய்து இந்தியா உற்பத்தி செய்யுது. ஆகவே இலங்கை தேயிலையை விட மத்திய நாடுகளுடைய தேயிலை வந்து மலிவாக இருக்கின்ற பொழுது அந்த நாட்டுக்கான அந்த நாட்டு பொருட்களுக்கான கேள்வி அதிகரிக்கும். ஆகவே ஒப்பீட்டு ரீதியில் எங்கட பொருளின் விலை வந்து உலக சந்தையில் அதிகமா இருந்தால் எங்கட நாட்டு பொருளுக்கான கேள்வி வந்து குறைவாக காணப்படும். இதனால வந்து அந்நிய செலாவணி சம்பாத்தியம் குறைவாக காணப்படும். அப்ப இவற்றினை நாங்கள் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உள்நாட்டில விலை மட்டத்தை நாங்கள் உறுதியாக வைத்திருக்க வேண்டும். உள்நாட்டு விலை உறுதிப்பாடு இல்லை என்று சொன்னால் இது வந்து எங்களுடைய சர்வீஸ் வர்த்தகத்திலையும் வந்து அல்லது செல்வ நிலையில வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஆகவே விலை உறுதிப்பாடு என்பது, இந்த பிரைஸ் ஸ்டேபிலிட்டி என்பது வந்து 2 வகைப்படுது. ஒன்று வந்து உள்நாட்டு விலை உறுதிப்பாடு, இன்னும் சொல்லப்படுது வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு. உள்நாட்டு விலை உறுதிப்பாடு என்பது உள்நாட்டில் பொதுவிலை மட்டத்தை வந்து உறுதியாக வைத்திருப்பது தான் நாங்கள் சொல்றது உள்நாட்டு விலை உறுதிப்பாடு. இவ்வாறு பொதுவிலை மட்டத்தை உறுதியாக வைத்திருப்பதன் ஊடாக எங்களுடைய நாட்டு நாணயத்தினுடைய கொள்வன சக்தியை வந்து அதிகரிக்க செய்யலாம் அல்லது உறுதியா வைத்திருக்கலாம். அதாவது உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பெற்றார் வந்து அந்த காலத்துல வந்து தாங்கள் பாடசாலை போற காலத்துல வந்து ஒரு 10 ரூபாய் வைத்திருந்தால் அவர்களுக்கு போதுமானதாக காணப்படும். இப்ப உங்களுக்கு வந்து 10 ரூபாய் பெறுமதியா இருக்கும் அது. ஆகவே அதே போல உங்களோட பெற்றார் வந்து 100 ரூபாய் வைத்திருந்தால் அது அவர்களுக்கு அந்த நாளுக்கு போதும். இப்பொழுது 100 ரூபாய் போதாமல் காணப்படுது. ஆகவே பணத்தினுடைய அளவு உண்டு, ஆனால் அதனுடைய பெருமதி குறைவடைந்து போகின்றது. அப்ப நாங்க உங்களுக்கு தெரியும், கடந்த 10 வருடங்களுக்கு முன்னர் 100 ரூபாவை கொண்டு கொள்வனை செய்யக்கூடிய பொருட்களின் அளவு ஒன்று இருந்துச்சு. இப்ப தற்பொழுது 100 ரூபாய் கொண்டு கொள்வனை செய்யக்கூடிய பொருட்கள் அளவு பாருங்க. ஆகவே அதுல ஏற்பட்ட
மாற்றத்தை அறிந்து கொள்ளலாம். அதாவது 10 வருடத்துக்கு முன்னே நாங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்கின பொருளின் அளவு அதிகமா இருக்கு. இப்ப பொருட்களின் அளவு வந்து மிகவும் குறைவா இருக்கு. அது காரணம் எங்களுடைய ரூபாயினுடைய பெறுமதி வீழ்ச்சி அடைந்து போயிட்டு, ரூபாயினுடைய உட்பெறுமதி வீழ்ச்சி அடைந்து போயிட்டது. அந்த ரூபாவை கொண்டு கொள்வனை செய்யக்கூடிய பொருட்கள் அளவு குறைவடைஞ்சு போயிட்டது. இது வந்து பணத்தினுடைய உட்பெறுமதி. இன்னொரு உறுதிப்பாடு இருக்குது, பணத்தினுடைய வெளிப்பெறுமதி. சொல்லப்படுது நாணய மாற்று வீதம். நாணய மாற்று வீதம் உறுதியா இருக்க வேணும். அதாவது ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு கொள்வனை செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தினுடைய அளவத்தை நாங்க சொல்றது வந்து நாணய மாற்று வீதம். அதாவது இலங்கை ரூபாவினை கொண்டு கொள்வனை செய்யக்கூடிய இந்திய ரூபாவின் அளவு அல்லது இலங்கை ரூபாவினை கொண்டு கொள்ள செய்யக்கூடிய US டாலருடைய அளவு. ஒரு நாட்டு நாணயத்தை கொண்டு கொள்வனை செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தின் அளவைத்தான் நாங்க சொல்றது வந்து நாணய மாற்று வீதம் அல்லது நாணயத்தினுடைய வெளிப்பெறுமதி. இந்த நாணயத்தினுடைய வெளிப்பெறுமதி வந்து அந்த நாட்டு நாணயத்துக்கான கேள்வியாலும் நிரம்பலாலும் தீர்மானிக்கப்படுது. டிமாண்ட் ஃபார் ஃபாரின் கரன்சி, சப்ளை ஃபாரின் கரன்சி அழைக்கப்படுது. இந்த நாணய மாற்று வீதம் வந்து உறுதியா இருக்க வேணும். உங்களுக்கு தெரியும், ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் ஒரு டாலர் வந்து எவ்வளவு ரூபாய்? ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் நான் சும்மா சொல்லுவோம், ஒரு டாலர் வந்து 140 ரூபாய் அல்லது 130 ரூபாய்ன்னு சொல்லுவோம் நாங்கள். இப்போ ஒரு டாலர் எவ்வளவு போகுது? 185 ரூபாய் 90 ரூபாய் போகுது. ஆகவே டாலருடைய பெறுமதி அதிகரிக்குது, ஆனா எங்க ரூபாயின் பெறுமதி குறைவடையுது. அதாவது நாங்கள் ஒரு 10 வருடத்துக்கு முன்னர் ஒரு டாலர் வாங்குவதை கொள்ள செய்யறதுக்கு நாங்கள் 110 இப்ப அதே ஒரு டாலர் கொள்ள செய்யறது இப்ப நாங்கள் வந்து 120 விட கூடிய தொகை கொடுக்கிறோம். அதான் 190 கொடுக்கிறோம். ஆகவே எங்கள் ரூபாயுடைய பெறுமதி டாலருக்கு எதிராக வந்து வீழ்ச்சி அடைந்திருக்குது. இதை சொல்லப்படுது. அதாவது நாணய மாற்று வீதம் வந்து தேய்வடைஞ்சு போயிருக்குது. அதாவது விலை உறுதிப்பாடு என்பது உள்நாட்டு விலை உறுதிப்பாடும் வெளிநாட்டு விலை உறுதிப்பாடும் உறுதியாக இருக்க வேணும். அதுதான் சொல்றது வந்து பிரைஸ் ஸ்டேபிலிட்டி. விலை என்பது 2 விலைகளை உள்ளடக்குது. ஒன்று உள்நாட்டு விலை உறுதிப்பாடு, மற்ற வெளிநாட்டு விலை உறுதிப்பாடு. உள்நாட்டு விலை உறுதிப்பாடு என்பது பணவீக்கம் அற்ற நிலைமை அல்லது விலை மட்டம் அற்ற நிலம், விலை மட்ட அதிகரிப்பு அற்ற நிலைமை. ரெண்டா சொல்லப்படுது நாணய மாற்று உறுதியா இருக்க வேணும். அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ஸ்டேபிளாக இருக்க வேண்டும். அவ்வாறு ஸ்டேபிளா இருந்தால் அந்த நாட்டுல வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சியோ அல்லது அபிவிருத்தியோ ஏற்படுவதாக அமையும். உங்களுக்கு தெரியும், வெளிநாடு பார்த்தீங்கன்னா அங்க வந்து விலை மட்டம் எப்பொழுதும் உறுதியாக இருக்கும். அப்ப அந்த பொருளாதாரம் வந்து சிறப்பாக கட்டமைக்கப்பட்டதுதான் வந்து புலப்படுது. ஆகவே இந்த முதலாவது மத்திய வங்கியின குறிக்கோள் 2 குறிக்கோள் இருக்குது. முதலாவது சொல்லப்படுது பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு. அடுத்து 2 சொல்லப்படுது நிதியியல் உறுதிப்பாட்டினை பேணுதல். அதாவது ஃபைனான்சியல் ஸ்டேபிலிட்டி. நிதியியல் உறுதிப்பாடு என்பது நாட்டில் காணப்படுகின்ற வங்கித்துறைகள் வந்து உறுதியாக வந்து வைத்திருக்க வேண்டிய நிலைமை காணப்படுது. அந்த ஃபைனான்சியல் செக்டர்ஸ் வந்து உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து நிதியியல் உறுதிப்பாடுன்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆகவே இது வந்து 1 2 வந்து மத்திய வங்கியினுடைய பிரதான குறிக்கோள். அதற்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட தொழிற்பாடு வந்து மத்திய வங்கி மேற்பார்வை செய்கின்றது. அதாவது வந்து நாணயத்தை வந்து வெளியீடு செய்யறது மற்றும் முகாமை செய்யறது எல்லாம் வந்து இந்த மத்திய வங்கி தான் காணப்படும். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். தெளிவின்மை அல்லது விளக்கமின்மை என்று சொன்னா நீங்க எழுதி கொள்ளுங்க. இதுல செட் பார்ல வந்து நீங்க எழுதினால் நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகக்கூடியமா இருக்கும். சந்தேகங்கள் இருந்தால் அல்ல விளக்கம் இருந்தால் அல்லது நான் வேகமா பேசுறேன் அல்லது வேகமா போறேன்னு சொன்னாலும் நீங்கள்
அசம்பந்தமா நீங்கள் எழுதி கொண்டா அதுக்கு இதுவே போகலாம், சிறுவா போகலாம். நல்லது மாணவர்களே, மத்திய வங்கியினுடைய ஏனைய தொழிற்பாடு அழைக்கின்ற பொழுது மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னால் நாணயத்தை வந்து வெளியீடு செய்த உரிமை மத்திய வங்கி மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு நாணயத்தை வந்து வெளியீடுகின்ற உரிமை வந்து மத்திய வங்கி தான் காணப்படுதுன்னு தெரியும். ஆகவே மத்திய வங்கி வந்து அதிக அளவு நாணயத்தை வெளியீடு செய்தால் நாட்டில பண நிரம்பல் ஏற்பட்டு பணவீக்கம் ஏற்படும். உங்களுக்கு தெரியணும், நாணயத்தை வந்து அச்சிட்டு அதிக அளவு நாணயத்தை வந்து மத்திய வங்கி அச்சிட்டு வெளியீடு செய்தால் அந்த நாணயம் எங்க போய் சேரும்னு சொன்னால் பொதுமக்களுடைய கைகள்ல போய் சேரும். பொதுமக்களுடைய கைகளில் போய் நாணயம் சேருகின்ற பொழுது நாட்டில வந்து பண நிரம்பல் அதிகரிக்கும். பொதுமக்களிடம் வந்து அதிக அளவு பணம் கையில இருந்தால், கையில கிடைத்தால் பொதுமக்கள் பொருட்கள் சேவலுக்கான கேள்வியில வந்து ஒரு அதிகரிப்பினை ஏற்படுத்துவார்கள். இவ்வாறு அதிகரிப்பு ஏற்படுகின்ற பொழுது பொருட்களுக்கான கேள்வி அதிகரித்து பொருட்களுக்கான விலைகளும் அதிகரிக்கும். இவ்வாறு விலைகள் அதிகரிப்பதன் ஊடாக நாட்டில வந்து பணவீக்கம் ஏற்படும். ஆகவே இலகுவா விளங்கி வைவோம், மத்திய வங்கி தான் நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்யும். இந்த மத்திய வங்கி அதிக அளவு நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது அந்த நாணயம் இறுதியாக போய் பொதுமக்களினுடைய கைகளில் போய் சேரும். பொதுமக்களின் கைகளில் போய் சேருகின்ற பொழுது பொதுமக்களுடைய கையில பணம் இருந்தால் பொதுமக்கள் சந்தைக்கு வந்து அதிக அளவு பொருட்கள் சேவைகளுக்கான கேள்வியை அதிகரிப்பினம். இவ்வாறு அதிகரிப்பதன் ஊடாக அந்த பொருட்களுடைய உங்களுக்கு தெரியும் கேள்விக்கோடு வலப்புறம் நோக்கி நகரும். பொதுமக்களின் கையில் உள்ள காசு அதிகரிக்கின்ற பொழுது பொதுமக்களுடைய கொள்வன செய்கிற சக்தி வந்து ஆற்றல் அதிகரிக்கும். எனவே சந்தையில வந்து பொருட்களுக்கான கேள்விக்கோடு வலப்பக்கம் நோக்கி நகரும், அதாவது நிரம்பல் மாறாத பொழுது. எனவே விலை மட்டம் அதிகரிக்கும். அதாவது சந்தையில வந்து விலை மட்டம் அதிகரிக்கும், விலையும் தொகையும் கூடும்னு சொல்லுவோம் நாங்க. ஆக இவ்வாறு விலை மட்டம் தொடர்ச்சியாக அதிகரிக்கின்ற பொழுது நாட்டுல பணவீக்கம் ஏற்படும். ஆக உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி தான் நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்வதற்கான உரிமையை கொண்டிருக்குது. ஆகவே அச்சிட்டு நாணயத்தை வந்து அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது நாட்டுல பண நிரம்பல் ஏற்பட்டு பணவீக்கம் ஏற்படும் சொல்லி இலகுவான விடயம் அதை கொண்டாச்சு. ஆனால் மத்திய வங்கியும் பணவாக்கத்தினை மேற்கொள்ள முடியும். பணவாக்கம் என்று சொன்னால், அதாவது வந்து பணவாக்கம் என்று சொன்னால் அதிக அளவு பணத்தை உருவாக்குறது. உங்களுக்கு தெரியும், மத்திய வங்கி மட்டும்தான் நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்வதற்கான உரிமை கொண்டிருக்குது. வேறு எந்த நிறுவனமும் நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்ய முடியாது. ஆனாலும் உங்களை கேள்வியில கேட்கலாம், மத்திய வங்கி மாத்திரமே நாணயங்களை அச்சிடுவதற்கான உரிமையை கொண்டிருந்த பொழுதும் வணிக வங்கிகள் கடனாக்கத்தின் ஊடாக பணவாக்கத்தை ஏற்படுத்தி நாட்டில் பணவீக்க நிலைமைகளை ஏற்படுத்துகின்றது. பணவீக்கம் ஏற்படுத்தாம் வணிக வங்கிகள். நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் மத்திய வங்கி பணவீக்கத்தை ஏற்படுத்தலாம். எவ்வாறு சொன்னால், மத்திய வங்கி அதிக அளவு நாணயங்களை அச்சிட்டு வெளியீடு செய்யும், பிரிண்ட் பண்ணி இஷ்யூ பண்ணுது. மத்திய வங்கி அதிக அளவு நாணயத்தை சப்ளை செய்கின்ற பொழுது, அதாவது அச்சிட்டு வெளியீடு செய்கின்ற பொழுது அது பொதுமக்கள் பொதுமக்கள கையில போய் மத்திய வங்கி காசை கொடுக்க மாட்டது. போய் ரோட்ல நின்று இருந்தாங்க இந்த கொண்டையில கொடுக்க மாட்டது. நீ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களான்னு சொல்லி காசை மத்திய வங்கி கொடுக்க மாட்டது. எப்படி பொதுமக்கள கையில சேருதுன்னு சொன்னால் விளங்கி வைங்க பொருளியல் மாணவர்கள் சொன்னா, அதாவது அரசாங்கம் என்ன செய்யும் என்று சொன்னால் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்று சொல்லுது, பட்ஜெட் டெபிசிட் சொல்லுது. பட்ஜெட் டெபிசிட். அப்ப இந்த முறை
அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறை வந்து 5.7 சும்மா சொல்லுமே 5.7% as a GDP. அப்ப 5.7 அது 7% பாதிட்டு பற்றாக்குறை 7% சும்மா சொல்லுவோம். அதனுடைய கருத்து என்னன்னு சொன்னால் வரவு செலவு பற்றாக்குறை என்று சொன்னால் அரசாங்கத்தினுடைய வருமானத்தினை விட அரசாங்கத்தின் செலவு அதிகம். வருமானம் 10 ரூபாய், செலவு 17 ரூபாய். அப்ப 17 ரூபாய் கொடுக்க வேண்டும் சொன்னால் எங்கிட்ட 10 ரூபாய் தான் வருமானம் பெறுது. அப்ப என்ன செய்யறது? 7 ரூபாய்க்கு என்ன செய்யறது? வரவு 10, செலவு 17. எப்படி செலவழிக்கிறது 17? நாங்கள் 10 ரூபாய் தான் வருமானம் இருக்குது. நாங்கள் செலவு அதாவது நாங்க சொல்லி போட்ட நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம், தேர்தல் காலங்கள்ல வந்து வேறுபட்ட அரசாங்கங்கள் மக்களை கவர்வதற்காக வேறுபட்ட யுக்திகளை பயன்படுத்தி நாங்கள் உங்களுக்கு அது தாரம் இது தாரம் அதுவும் இது தாரம் என்று சொல்லுவினோம். அதாவது இலவசமா தருவோம். நாங்கள் இலவசமா நாங்கள் உங்களுக்கு இது வழங்க போறோம் என்று வாக்குறுதி கொடுக்கும். அப்ப இலவசமா வழங்குவோம் அல்லது நாங்கள் அதை கட்டுவோம் இதை கட்டுவோம் என்று சொல்லுவார்கள். ஆகவே அப்ப அது கட்டுறேன்னு சொன்னா அதுக்கு காசு வேணும். நாங்கள் வீதி அமைப்போம், விமான நிலையம் அமைப்போம், கப்பல் துறை முகம் அமைப்போம் என்று சொல்லி அரசாங்கம் வாக்குறுதி உங்களுக்கு வந்து இலவசமாக வந்து சலுகைகள் வழங்குவோம் சொல்றது. அப்படி இவ்வாறு வாக்குறுதிகள் கொடுக்கின்ற பொழுது அதை வந்து நிறைவேற்ற வேண்டும். இப்ப நிறைவேற்றுவதற்கு என்ன செய்யணும்? வருமானம் வேணும். ரெவென்யூ தேவை. வருமானம் எங்களுக்கு இல்லை. எங்களுக்கு வருமானம் வந்து அரசாங்கத்துக்கு வந்து கிடைக்கிற அதாவது வருமான மூலங்கள் வரிகள் மூலம் வருமானம் கிடைக்கும். வரிசார வருமானங்கள் சொல்லி அழைக்கப்படுகின்ற எங்களுக்கு அரசாங்க நிறுவனங்கள் செய்வது லாபத்தில் இயங்கும். மற்றது வந்து அரசாங்கத்துக்கு வந்து சுங்க திணைக்களங்கள், வங்கிகள் இருக்குது, மத்திய வங்கி மற்றும் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது. மற்றது வந்து அந்த லொத்த சபை இருக்குது, மற்றது போக்குவரத்து நிலையங்கள் இருக்குது, போக்குவரத்து நிறுவனங்கள் இருக்குது, மற்ற வந்து நீதிமன்றங்கள் அறவிடுகின்ற தண்ட பணங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும், வாகனங்கள்ல போயிருக்க காவல்துறை எல்லாம் வந்து உங்களுக்கு அந்த தண்ட பணம் அறவிடுவினும் அதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வரி சார வருமானங்கள் மற்றும் நன்கொடைகள் கிடைக்கலாம். இப்படி வரி வருமானங்கள் வரிசார வருமானங்கள் கிடைக்கலாம். இவ்வாறு கிடைத்தாலும் அரசாங்கத்தின் செலவை வந்து ஈடு செய்ய முடியாது. இதனால பாதிடு வந்து பற்றாக்குறைய ஏற்படும். ஆகவே அரசாங்கம் சொன்ன திட்டம் வந்து பொதுமக்களுக்கு நாங்கள் இவற்றினை இலவசமா வழங்குவோம், அல்ல பொதுமக்களுக்கு நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தை நாங்கள் செய்து கொடுப்போம். ஆகவே இவ்வாறான திட்டங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கத்தினுடைய வருமானம் போதாத பொழுது மத்திய வங்கியை வந்து கேட்கும். அரசாங்கம் கேட்கும், எங்களுக்கு இவ்வளவு காசு தேவைன்னு சொல்லி கேட்கும். காசு தேவைன்னு சொல்லி கேட்கிற பொழுது மத்திய வங்கி என்ன செய்யும் சொன்னா, மத்திய வங்கி அரசாங்கத்தினுடைய வங்கி, மத்திய வங்கி என்ன செய்யலாம்னு சொன்னால் புதிய நாணயங்களை வந்து அச்சிட்டு மத்திய வங்கி அந்த அரசாங்கத்துக்கு கொடுக்கலாம். கையில் காசு கிடைக்கின்ற பொழுது அந்த காசை என்ன செய்யணும், அரசாங்கம் வந்து அந்த திட்டத்துக்கு பயன்படுத்தும். அதாவது மானியம் வழங்குறதுக்கோ அதுக்கு வழங்கும். மானியம் யாருக்கு வழங்க? பொதுமக்களுக்கு வழங்கும். பொதுமக்கள் கையை போய் காசு சேரும். அல்லது வேறு விதமாக செய்யலாம். என்ன செய்யலாம்னு சொன்னா, அரசாங்கம் ஒரு திட்டம் ஒன்று தயாரிச்சது, அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தும், ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது. ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னு சொன்னால் புதிய கட்டுமானங்கள் அல்லது வீதி அமைப்பு அப்படி இருக்கு. வீதி அமைக்கிறேன்னு சொல்லி அதுக்கு வந்து செலவு செய்கின்ற பொழுது அதுல ஈடுபடுற மக்கள் யார்? கடைசியா அந்த ஊழியம் வேலை செய்வார்கள், வாகன சாரதிகள், வாகன உடைமையாளர்கள், அவ்வாறு பொதுமக்கள் அந்த பணியில ஈடுபடுவினோம். அப்ப அந்த காசு பொதுமக்கள் தான் போய் சேர போகுது. ஆகவே மத்திய வங்கி நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்தால் அது அரசாங்கத்துக்காக அச்சிட்டாலும் அது கடைசியா அந்த பணம் போய் பொதுமக்களுடைய கைகளில் தான் போய் சேர போகுது. இவ்வாறு பொதுமக்களினுடைய கைகளில போய் பணம் சேர்கின்ற பொழுதுதான் நாட்டுல பண நிரம்பல் ஏற்படும். உங்களோட மணி சப்ளைன்னு சொன்ன எப்ப என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால், அதாவது குறிப்பிட்ட கால பகுதியில அந்த சுற்றோட்டத்துல
சுற்றோட்டத்துல காணப்படுகின்ற பணத்தினுடைய அளவைத்தான் நாங்க சொல்றது நாணய நிரம்பல் என்று சொல்லுவோம். நாங்க மணி சப்ளை என்று சொல்லி அழைப்போம். இந்த மணி சப்ளை வந்து அதிகமா இருந்தால் நாட்டுல வந்து பணவீக்கம் ஏற்படும். இந்த மணி சப்ளையை வந்து யார் ஏற்படுத்தலாம்னு சொன்னா ஒன்று வந்து மத்திய வங்கி ஏற்படுத்தும். மணி சப்ளை கூட்டம் தெரியுமா, சிட்டு ஓகே. அதே போல வணிக வங்கியும் பண நிரம்பல் அதிகரிப்பை ஏற்படுத்தும். நல்லா வளைய கொள்ளுங்க. வணிக வங்கி நாணயத்தை அச்சிட முடியாது. Commercial bank cannot be printed the notes and coins or currency. அப்ப நாங்க சொல்லுவோம் commercial bank cannot be printed ன்னு சொன்னோம்னா அல்ல commercial bank cannot issue the currency ன்னு சொல்லுவோம். commercial bank cannot be printed the currency. அப்படி நாணயத்தை அச்சிட்டு வெளியீடு செய்ய முடியாமல் இருந்தாலும் அதான் நாணயத்தை அச்சிட்டு வெளியே முடியாது. ஆனா நாட்டுல பண நிரம்பல் ஏற்படுத்தும் மத்திய வணிக வங்கியால். அது எப்படி? அதாவது மத்திய வங்கி தான் நாணயத்தை அச்சிடும். ஆனா வணிக வங்கி நாணயத்தை அச்சிட மாட்டது. ஆனா சொல்லப்படுது. அது எவ்வாறு என்று சொன்னால் வணிக வங்கிக்கு ஒரு சிறப்பு இருக்கு. எப்படின்னு சொன்னால் வணிக வங்கி வந்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் அழைக்கப்படுற கேள்வி வைப்பு வந்து வச்சிருக்கும். நடைமுறை வைப்புன்னு சொல்லுவோம் அல்லது கேள்வி வைப்புன்னு சொல்லுவோம். கரண்ட் அக்கௌண்ட் சொல்லுவோம். டிமாண்ட் டிபாசிட் சொல்லி அழைக்கலாம் அல்லது கேள்வி வைப்புன்னு சொல்லி அழைப்போம். எல்லாம் ஒன்றுதான். வணிக வங்கிக்கு மாத்திரம்தான் அந்த நடைமுறை கணக்கை வைத்திருக்கிற அதிகாரம் இருக்கு. அந்த சேவிங்ஸ் பேங்க்ஸ் இல்ல. சேமிப்பு வங்கிகளுக்கு வந்து நடைமுறை கணக்கு வச்சிருக்க முடியாது. இந்த நடைமுறை கணக்கு வைத்திருக்கிற வங்கிகள் எல்லாம் ஒன்று சேரும். அது நான் சொல்றது பேங்கிங் சிஸ்டம் சொல்லி அழைக்கிறோம் நாங்கள். அது வங்கி துறை ஒன்று சொல்லுவோம் நாங்கள். அதாவது எல்லா வணிக வங்கிகளும் சேர்ந்தா வாரது வந்து வங்கி துறை, பேங்கிங் செக்டர்ஸ் என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். அது நாங்கள் அந்த பேங்கிங் செக்டர்ஸ் என்று வரைக்க அப்ப எல்லா வங்கிகளும் சேர்ந்து கடனாக்கத்தின் ஊடாக நாட்டில பண நிரம்பல் ஏற்படுத்தலாமா? இது சொல்றது கடனாக்கம் சொல்றது கிரெடிட் கிரியேஷன் சொல்லி அழைப்போம் நாங்கள். கிரெடிட் கிரியேஷன் உங்களுக்கு கடந்த வகுப்பு சொல்லி இருந்தேன். கடனாக்கம் சொன்னான். அதாவது ஒரு வணிக வங்கி வழங்குகின்ற கடன் வந்து இன்னொரு வங்கிக்கு வந்து வைப்பாக போய் சேரும். அப்புறம் அந்த வங்கி என்ன செய்யும் சொன்னால் இன்னொரு ஆளு கடன் வழங்கும். அந்த கடை இன்னொரு வங்கிக்கு வைப்பாக சேரும். இப்படி நடக்கிறபடியால் வந்து வணிக வங்கிக்கு வந்த ஆரம்ப வைப்பை போல் வணிக வங்கி பல மடங்கு கடன்களை வழங்கக்கூடியதாக இருப்பதைத்தான் நாங்க சொல்றது வந்து கடனாக்கம் என்று சொல்லி அழைக்கின்றோம். வணிக வங்கியினுடைய கடனாக்கங்கள் நாட்டில் பண நிரம்பலை ஏற்படுத்தும், இதோட பண வீக்க நிலைமை ஏற்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஆகவே அது நீங்கள் விளங்கி வச்சிருக்க வேண்டும். அதுதான் சொல்லப்படுது வணிக வங்கி கடன்கள் மற்றும் மத்திய வங்கி கடன்கள் நாட்டில் பண நிரம்பலை ஏற்படுத்தி பணவீக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். ஆகவே உங்களுக்கு தெரியும் விலை உறுதிப்பாடு பார்த்திருக்கிறோம். நிதியியல் உறுதிப்பாடு என்று சொன்னால் அந்த நாட்டுல வந்து நிதி சந்தையை வந்து ஒழுங்குபடுத்த வேணும், வங்கிகளை வந்து ஒழுங்குபடுத்த வேணும், வங்கிகள் முறிவடையக்கூடாது. ஆகவே இவற்றின் எல்லாத்தையும் வந்து உறுதியாக வைத்திருக்க வேண்டிய முக்கியமான நோக்கம் வந்து குறிக்கோள் வந்து மத்திய வங்கியுடைய காணப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக வணிக வங்கி என்ன செய்யுதுன்னு சொன்னால் நாணய வெளியீடு. அதே போல இந்த மத்திய வங்கி வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய வங்கியாகவும் செயற்படுது. இது வந்து அரசாங்கத்திற்கு வந்து ஆலோசனைகளை வழங்குது. இதுதான் சொல்றது மதியுரையாளர்னு சொல்லி அழைக்கலாம். நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு வந்து கடன் சம்பந்தமான விடயங்கள், நாட்டின் பண வெளியீடு சம்பந்தமான விடயங்கள், வெளிய மட்டமான விடயங்கள், பொருளாதார வளர்ச்சி எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு ஆலோசனைகள் வழங்குவதாக காணப்படுது. அடுத்து அரசாங்கத்தின் முகவராக காணப்படுது, ஏஜெண்டாக காணப்படுது. அதாவது அரசாங்கத்தின் சார்பில் வந்து ஊழியர் சேம லாப நிதியத்தை வந்து கையாளுது. மற்றது வந்து நாட்டினுடைய பொது படுகடனை வந்து முகாமைச்சு உள்நாட்டு வெளிநாட்டு கடன்களை வந்து
முகாமை செய்யறது வந்து இந்த மத்திய வங்கி தான் காணப்படுது. ஏனென்று சொன்னால் காலத்துக்கு காலம் வந்து அரசாங்கம் வந்து மாற்றம் அடையும். ஒரு காலத்துல வந்து பச்சை கட்சி ஆட்சி செய்யலாம், கிரீன் பார்ட்டி. இன்னொரு காலத்துல ரெட் பார்ட்டி ஆட்சி செய்யலாம், இன்னொரு காலத்துல ப்ளூ பார்ட்டி ஆட்சி செய்யலாம். ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஒவ்வொரு காலத்துல அரசாங்கத்தை நடத்துகிறோம். ஆனா அவைகள் போயிடணும், அரசாங்கத்தை விட்டு வெளியே போயிடணும் குறிப்பிட்ட காலத்து. அவ்வாறு போனா அப்ப அந்த கடன்களுக்கு யாரு பொறுப்பு சொல்றது? இப்ப நாங்க சொல்லுவோம் சர்வதேச நாணயத்தில் கடன் வாங்கியிருக்கு அரசாங்கம். அரசாங்கம் என்பது அறிவிப்பது ஜனாதிபதி, பிரதமர், அப்படி அந்த மக்களாம் அது அரசாங்கம். அவர்கள் கொஞ்ச காலத்துக்கு வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போனா கடன் கொடுத்தவர்கள் வந்து IMF, வேர்ல்ட் பேங்க் கடன் கொடுத்தது. அப்ப அவர்கள் வீட்டுக்கு போனா அவரை போய் தேடி நாங்கள் பிடிச்சி கேட்கல, காசு கேட்கலாது. இவற்றுக்கு எல்லாம் வந்து பொறுப்பா இருக்கிறது மத்திய வங்கி தான் இருக்கு. மத்திய வங்கி மாறாது. அரசாங்கம் வீட்டுக்கு போனாலும் மத்திய வங்கி வந்து தான் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கு. மத்திய வங்கி தான் இதுக்கு பொறுப்பு கூற வேண்டும். மத்திய வங்கி தான் இந்த கடன்களை வந்து முகாம் செய்ய வேண்டும். மத்திய வங்கி தான் இந்த செலாவணி, அந்நிய நாணய செலாவணி கட்டுப்பாட்டை வந்து மேற்கொள்ள வேண்டும். அப்ப நாட்டுல வந்து பிரதேச அபிவிருத்தி, ரீஜனல் டெவலப்மெண்ட் அதை கொண்டு போகணும், பராமரிக்கணும். மற்றும் வெளிநாட்டு கொடுக்கல் வாங்கலை வந்து திட்டமிட வேணும், நிர்வகிக்க வேணும். இவ்வாறான பொறுப்புகளை வந்து மத்திய வங்கி மேற்கொள்ளுது. இவர் நீங்க கட்டாயம் அறிஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்கும். ஜோன் எக்ஸ்டர்ன் அழைக்கப்படுது. இவர் தான் இலங்கையினுடைய முதலாவது வயது குறைந்த ஆளுநர், கவர்னர். இது வந்து வயது போன அப்புறம் எடுத்த பாடம். இது சேர்ந்தவர் பொருளியலாளர் ஜான் எக்ஸ்டர் வந்து ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்துல வேலை செய்தவர். அதாவது அமெரிக்காவுடைய மத்திய வங்கியில பணியாற்றினவர். இலங்கையில மத்திய வங்கி ஒன்று உருவாக்கப்படையில அந்த காலப்பகுதியில வந்து ஜோன் எக்ஸ்டர் வந்து என்ன செய்யறான்னு சொன்னால், எங்களை மத்திய வங்கி உருவாக்குறதுக்குன்னு சொல்லி இவர் அந்த வங்கியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இலங்கைக்கு வந்து இவர் அந்த இலங்கையின் மத்திய வங்கியை வந்து கட்டமைப்பு செய்தவர், உருவாக்கினவர். அல்லது ஃபாதர் ஆஃப் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி அழைக்கலாம். இவரான வந்து இலங்கையின் மத்திய வங்கியை உருவாக்குறதுல வந்து முன்னோடியாக இருந்து அதை தயாரித்து நடைமுறைப்படுத்தினார் இலங்கையில வந்து. இலங்கையில வந்து அதனுடைய ஆளுநராகவும் இங்கே இருந்தார். இவர் வந்து சிறந்த பொருளியல் வல்லுநர். இவருடைய கட்டமைப்பு வந்து மிக சிறப்பானதாக காணப்படுது. இப்போ இவருடைய கட்டமைப்புல இப்போ இந்த மத்திய வங்கி இயங்கிக் கொண்டிருக்குது. அவ்வளவுக்கு எதிர்காலத்திலேயும் வந்து இவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக வந்து இந்த மத்திய வங்கியை கட்டமைத்திருக்கிறான்னு சொல்லி இந்த வரலாறுகள் குறிப்பிடுது. இவர் 1948ஆம் ஆண்டு காலப்பகுதியில இந்த துறையை வந்து அபிட் செய்யறதுக்கு ஆரம்பித்தவர். 1948ஆம் ஆண்டு இவர் இந்த பணியை ஆரம்பித்து 1950ஆம் ஆண்டு மத்திய வங்கியை உருவாக்கிறார். 2 வருடத்துல வந்து மத்திய வங்கியை உருவாக்கியிருக்கிறார். ஒரு மத்திய வங்கி உருவாக்கணும்னு சொன்னா அதுக்கு பல்வேறுபட்ட செயற்பாடுகள், படிமுறைகள் காணப்படும். அதுக்கு எல்லாத்தையும் வந்து இவரை உருவாக்கினவர். இவர்தான் அதை நான் நினைக்கிறேன் 39 வயதுல மத்திய வங்கியோட ஆளுநராக, குறைந்த வயதுல வந்து ஆளுநராக இருந்திருக்கார். பின்னர் வந்து உலக வங்கியிலேயும் இவர் வந்து தொழில் செய்தவர். கூகுள்ல போனா பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மத்திய வங்கியை வந்து நிறுவனத்துக்கு முன் எப்படி இருந்தாலும் சரி பாருங்க. இதுல 1884ஆம் ஆண்டுல வந்து 32ஆம் இலக்க தாழ் நாணய கட்டளை சட்டத்தின் கீழ் திருத்தப்பட்ட பணிச்சபை முறைமையானது நாட்டின் நாணய அதிகார சபையாக தொழிற்பட்டது. ஏன்னா அதன் இயலாற்றில் மிக குறைவா, இது இயலாற்றல் வந்து மிக குறைவாக காணப்பட்டன்னு சொல்லி அழைக்கப்படுது. இதனாலதான் ஐக்கிய அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு வரவழைக்கப்பட்டவர் ஜோன் எக்ஸ்டர். இவர் வந்து 1948ஆம் ஆண்டு இந்த வங்கி உருவாக்க வேணும்னு சொல்லி இவர்கிட்ட தான் கேட்டிருந்தவர். அவ்வாறு கேட்ட பொழுது இவர் வந்து 1948ஆம் ஆண்டு ஜூலையிலிருந்து அந்த 2 வருடங்களுக்கு வந்து தன்னுடைய அறிக்கை ஒன்று செய்து அது சமர்ப்பித்து அந்த 1950ஆம் ஆண்டு மத்திய வங்கியை உருவாக்கினார். இவர் வந்து அமெரிக்காவுடைய
பொருளியலாளர் சொல்லி அழைக்கப்படுகின்றது. ஆகவே நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல வந்து இலங்கை மத்திய வங்கி தான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிரோன் தான் இருந்திருக்குது ஆரம்பத்துல. பின்னர் தான் பெயர் மாற்றப்பட்டது. 1985 ஆண்டு. 1950 ஆண்டு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் சிரோன் என்று காணப்பட்டது. பின்னர் 1985 ஆண்டு பெயர் மாற்றப்பட்டது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா மாற்றப்பட்டது. அது உங்களுக்கு தெரியும். மக்கள் மற்றது இல்லாம வந்து மத்திய வங்கியின் கடமைகள், அதாவது நாணயத்தை வெளியீடு செய்யறது, வங்கிகளை ஒழுங்கமைக்கிறது, மற்றது கடன்கள், அந்த வெளிநாட்டு உள்நாட்டு கடன்களை வந்து முகாமை செய்யறது போன்ற விடயங்கள்லாம் வந்து மத்திய வங்கிக்கு ஒதுக்கப்பட்ட கடமைகள். மற்றது மத்திய வங்கி தான் நாணயத்தை வந்து ஆக்கிட்டு வெளியீடு செய்ய வேண்டிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுல நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஆகிய நீங்க எழுதலாம். இந்த சர்ச் பார்ல போய் ஏதாவது உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்கலாம். இதுக்கு நாங்கள் ஒரு 5 நிமிட இடைவெளி எடுப்போம். இப்ப 2:10 2:15க்கு நாங்கள் மீண்டும் தொடருவோம். ஆகவே இதுக்கிடையில நீங்கள் உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் இதுல டெக்ஸ்ட் பண்ணுங்க. அது மீண்டும் நாங்கள் 2:15க்கு ஆரம்பிப்போம். திருப்பி 2:10 5 நிமிட இடைவெளி எடுப்போம். நல்லது மாணவர்களே, மீண்டும் தொடர்வோம். நாங்க பார்த்த விடயம் வந்து மத்திய வங்கியினுடைய குறிக்கோள். இவர் வந்து சொன்னது ஜோன் எக்ஸ்ட்ரா பார்த்து நாங்கள் மத்திய வங்கி முதலாவது கவர்னன்ஸ் சொல்லி இங்க அழைப்பீங்கள். இது வந்து அவருடைய வரலாறு. இது வந்து மத்திய வங்கியுடைய என்னென்ன கடமை என்று சொல்லி இருக்குது. நீங்க விளங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு அனுப்பப்படும் இது. அதே வேளையில வந்து அந்த இது கேட்கலாம் பிள்ளைகள். இது ஆரம்பத்துல வந்து மத்திய வங்கியினுடைய குறிக்கோள் வந்து ஆரம்பத்துல வேறு மாதிரி இருந்தது. பின்னர் வந்து மாற்றப்பட்டது. தற்பொழுது காணப்படும் குறிக்கோள் 2 தான் இருக்குது. அது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக காணப்படும். இது வந்து 1949ல வந்து, அதாவது 1949ஆம் ஆண்டுல வந்து நாணய சட்டம் தான் காணப்பட்டது. அதன் அடிப்படையில் மத்தியம் உருவாக்கப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில வந்து இந்த குறிக்கோள்னு சொல்லி 4 காணப்படுது. 4 எப்பொழுதுன்னு சொன்னா 1949ல இப்ப 2 குறிக்கோளா காணப்படுது. அப்ப கேட்காம சில வழியில் 1949ஆம் ஆண்டு நாணய சட்டத்தின் அடிப்படையில மத்திய வங்கியில் காணப்பட்ட குறிக்கோள்னு சொன்னா நீங்க இவற்றை வந்து குறிப்பிட வேணும். அது உள்நாட்டு நாணயத்தினுடைய பெறுமதியை பாதுகாத்தல், விலை உறுதிப்பாடு, அந்த இலங்கை ரூபாயினுடைய நாணய மாற்று வீதத்தின் பாதுகாக்கிறது. இது வந்து வெளிநாட்டு நாணயம். பாருங்க, உதுத்தான் 2ஆ பிரிச்சுங்க பின்னுக்கு வந்து. அதாவது இங்க 4ன்னு சொல்லப்பட்ட விடயத்தை தான் இப்ப தற்பொழுது 2ஆ பிரிச்சிருக்கிறான். 2 குறிக்கோளமா 4 வந்து 2 ஆக்கி விடணும். அதாவது 1 2 ஒன்றா சேர்த்து போட்டு 3 4 இன்னொன்றா சேர்த்து வச்சிருக்கோம். அப்ப முதலாவது சொல்லப்படுறது பாருங்க, முதலாவது விலை உறுதிப்பாடு, உள்நாட்டு விலை உறுதிப்பாடு. 2ஆவது சொல்லப்படுறது வந்து நாணய மாற்று வீதம் சொல்லப்படுது. அப்ப 1+2 இப்ப வந்து 1 சொல்லப்படுது. அப்ப 3+4 வந்து 2 சொல்லப்படுது. ஆகவே 1 2 சேர்த்து முதலாவது குறிக்கோள் ஆக்கி போடணும். 3 4 சேர்த்து ஒரு குறிக்கோள் ஆக்கி போடணும். ஈஸி, ஒன்றுமே கஷ்டமே இல்லை. ஆகவே
முதலாவது உட்படுமதி பாதுகாக்கிறது, மற்றது வெளிப்படைமதி பாதுகாக்கிறது. இதுவுமே இப்பொழுது காணப்படுகின்ற குறிக்கோள். முதலாவது குறிக்கோள் ரெண்டையும் வந்து ஒன்றை சொல்லப்படுது. அப்புறம் மூன்றாவது பாருங்க, அந்த உள்நாட்டுல வந்து வேலை வாய்ப்பு ஊக்குவிக்கணும், உயர்ந்த வேலை வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தணும், அதாவது வேலையுமே குறைக்கணும், அந்த உற்பத்தியை அதிகரிக்க வேணும், வருமானத்தை கூட்டணும் சொல்லி சொல்லப்படுது. மூன்றாவது அடுத்தது இலங்கையில வந்து உற்பத்தி மூல வளங்கள்ல முழுமையான அபிவிருத்திக்கு ஊக்கமளித்து முன்னேற்ற வேணும், அதாவது பொருளாதார வளர்ச்சி அபிவிருத்தி ஏற்படுத்த வேணும்னு சொல்லி. இதுதான் வந்து அந்த காலத்தில் காணப்பட்ட குறிக்கோள் 4. இப்ப தற்பொழுது காணப்பட்ட குறிக்கோள் தான் சொல்லப்படுது 2 மைய குறிக்கோள் சொல்லப்படுது. இது எப்ப வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு சொன்னா 2000 ஆண்டு உருவாக்கப்பட்டது. 2000 ஆண்டு சொன்ன குறிக்கோள் வந்து 2 குறிக்கோள். அந்த 4 2000 அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை. இது 2000 ஆண்டு மாற்றியமைக்கப்பட்ட குறிக்கோள் 2. ரெண்டாவது சொல்லப்படுது ஃபைனான்ஸ் ஸ்டேபிலிட்டி. முதலாவது பிரைஸ், விலை உறுதிப்பாடு. வந்து ஃபைனான்ஸ் ஸ்டேபிலிட்டி சொல்லி அழைக்கப்படுது. இந்த பொருளாதாரம் மற்றும் விலை உறுதிப்பாடு முதலாவது குறிக்கோள் பாருங்க, அது என்ன உள்ளடக்க வேண்டும் சொன்னால் பணவீக்கம் வந்து உறுதியா இருக்க வேண்டும், விலை மட்டம் அதாவது வட்டி வீதங்கள், இந்த பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கத்தை உறுதியாக வைத்திருப்பதன் மூலம் வட்டி விதங்களை மாற்றி அமைத்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்த. பொருளாதார வளர்ச்சி என்று சொன்னால் எக்கனாமிக் குரோத். இப்ப எக்கனாமிக் குரோத் என்று சொன்னா நீங்க சொல்ல வேண்டும் நாட்டினுடைய மொத்த தேசிய உற்பத்தி அல்லது மொத்த உள்நாட்டு சொல்லாம, அதாவது நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி என்று சொல்லி அழைப்போம் நாங்கள். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து இது வந்து தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு கூடி செல்ல வேண்டும். இவ்வாறு கூடி செல்வதை நாங்கள் சொல்லுவோம் பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லி அழைக்கப்படும். அப்ப பொருளாதாரம் வந்து ஒன்று வளர்ச்சி அடைந்தால் உற்பத்தி மட்டம் கூடும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், மக்களின் வருமானம் அதிகரிக்கும், வாழ்க்கை தரம் அதிகரிக்கும். இப்ப மக்களின் வருமானம் எல்லாம் அதிகரிக்கும். ஏன்னா நாட்டினுடைய மொத்த வருமானம் கூடுனா இந்த மொத்த வருமானத்தை வந்து அந்த நாட்டு மக்களினுடைய எண்ணிக்கையால பிரித்தால் ஒரு நபருக்கு கிடைக்கிற வருமானம் கிடைக்கும். அதை நான் சொல்லுவேன் தலா வருமானம் என்று சொல்லுவேன், அல்லது பெர் கேபிட்டா இன்கம் என்று சொல்லுவேன். அப்ப பெர் கேபிட்டா இன்கம் அல்லது தலா வருமானம் கூடுனா, அதாவது கருத்து ஒரு நபருக்கு கிடைக்கிற வருமானம் இது கூடுனா மக்களோட வாழ்க்கை தரம் அதிகரிக்கும், வறுமை வீழ்ச்சி அடையும். இதெல்லாம் வந்து நல்ல ஏற்கனவே நல்லபடியாக. மற்றது வந்து என்ன சொல்லப்படுது, வேலை வாய்ப்பு உருவாக்கணும், தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும். இவ்வாறு வேலை வாய்ப்புல உருவாக்கினா நுகர்வோருக்கு உற்பத்தியாளருக்கு வந்து அது நன்மை அளிப்பதாக காணப்படும். விலை உறுதிப்பாடு, விலை வந்து உறுதியா இருந்தால்தான் நீண்ட காலத்துல பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். பணவீக்கங்கள் உற்பத்தியாளரை பாதிக்கும், முதலீட்டாளர் பாதிக்கும், சேமிப்பாளர் பாதிக்கும். அதே போல மத்திய வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நாணய கொள்கை வழிமுறைகளை பயன்படுத்தலாம். எப்படி மத்திய வங்கி அதாவது எப்படி மத்திய வங்கி பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது? உங்களுக்கு தெரியும், பணவீக்கம் என்று சொன்னா நாட்டுல பொதுவிலை மட்டம் வந்து அதிகரித்து கொண்டு செல்றது நாங்கள் பணவீக்கம் என்று சொல்லுவோம். இந்த பணவீக்கத்தை எப்படி கட்டுப்படுத்தணும்? பணவீக்கம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? நாட்டுல பண நிரம்பல் கூடியிருக்கு, கரன்சி வந்து அதிகரிக்குது. சுற்றோட்டத்துல வந்து பணத்தினுடைய புழக்கம் அல்லது பணத்தினுடைய அளவு அதிகம். இந்த பணப்புழக்கத்தை நாங்கள் கொஞ்சம் குறைக்க வேண்டும், பண நிரம்பலை குறைக்க வேண்டும், பணத்தின் அளவு சந்தையிலிருந்து அப்புறப்படுத்தணும். என்ன செய்யலாம்? அப்புறப்படுத்த என்ன செய்யலாம்? மத்திய வங்கி வந்து செல்வழியற்றதாக மாத்தலாம் நாணயத்தை இல்லை. எப்படி இந்த மத்திய வங்கி வந்து இந்த அதாவது நாணய நிரம்பலை குறைக்க வேணும். சந்தையில இல்லாட்டையும் காசு இருக்குது, பொதுமக்களோட கையில காசு இருக்குது, வங்கிகள்ல காசு இருக்குது. இவ்வாறு நாட்டுல காசு இருந்தா, காசு மட்டம் அதிகரித்தா நாட்டை பண நிரம்பல் கூடும், பண நிரம்பல் கூடுனா பணவீக்கம் ஏற்படும். அப்ப இந்த பணத்தை எப்படி மத்திய வங்கி பிடுங்கணும், எப்படி இந்த மத்திய வங்கி இந்த நாணய நிரம்பலை குறைக்கிறது? பல்வேறு வழிகள்ல வந்து இந்த கொள்கைகளை பயன்படுத்து, நாணய கொள்கைன்னு சொல்லி மானிட்டரி டூல்ஸ் சொல்லி கொஞ்சம் இருக்குது, அதை பயன்படுத்தி பண நிரம்பலை குறைக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லுவோம், நாங்கள் சந்தையில வந்து அதிக அளவு நாணயம் காணப்படுது, புழக்கம் அதிகம் காணப்படுது, மக்கள் கையில் காசும் கூட இருக்குது. இந்த காசு எப்படி மத்திய வங்கி இந்த பொதுமக்கள் பறிக்கிறேன்னு சொல்லல, அது எப்படி நாங்கள் அதை குறைக்கிறேன்னு சொன்னா
அரசாங்கம் அறிவிக்கும் கடன்களுக்கு அல்லது இந்த வாய்ப்புகளுக்கான வட்டி வீதத்தை மத்திய வங்கி அதிகரிக்க செய்யும். அதாவது பொதுமக்களுடைய வாய்ப்புகளுக்கு வழங்குகின்ற வட்டி வீதத்தை வந்து மத்திய வங்கி அதிகரிக்கும். இவ்வாறு வட்டி வீதத்தை அதிகரித்தால் பொதுமக்கள் எல்லாம் என்ன செய்வார்னு சொன்னால் போய் வங்கிகள் தங்களோட கையில காசை போய் வங்கியில முதலீடு செய்வார், வங்கியில் வைப்பு செய்வார். இப்படி பொதுமக்களின் கையில இருந்து பணம் வங்கிக்கு போனா நாட்டுல பணம் குறையும். அதாவது கையில் பொதுமக்கள் கையில் உள்ள பணம் குறையும், நாட்டுல பணம் குறையும். இது வந்து ஒரு வழி. வட்டி வீதத்தை அதிகரிக்க செய்வதன் ஊடாக வந்து பொதுமக்களோட கையில காசு அவரோட கையில இருந்து வங்கிக்கு செல்லும். எப்படி போகணும்னு சொன்னா சேமிப்பாவும் செல்லும். இப்படியும் செய்து நாட்டுல பண இழப்புகளை கட்டுப்படுத்தலாம். அதே போல மத்திய வங்கி என்ன செய்யும், இன்னொரு முறை கையாளும் ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன், அதாவது பகிரங்க சந்தை நடவடிக்கைன்னு சொல்றது. இந்த பகிரங்க சந்தை நடவடிக்கைன்னு சொன்னா அரசாங்கம் திரைசேரி உண்டியல் சொல்லி உண்டியலை வந்து அச்சிட்டு இந்த உண்டியலை நீங்கள் வாங்கினீர்கள்னு சொன்னால் ஒரு 3 மாதத்துல உங்களுக்கு ஒரு வருமானத்தோட தெரியும் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். திரைசேரி உண்டியல், அதாவது இந்த 3 மாதம் 6 மாதம் 12 மாதம் தான் முதிர்வு காலத்தை கொண்டு இருக்கு அந்த உண்டியல், திரைசேரி உண்டியல். அது வந்து குறைவான விலைக்கு பொதுமக்களை விற்கிறார். உதாரணத்துக்கு 100 ரூபாய் பெறுமதியான உண்டியல் சொன்னா 80 ரூபாய்க்கு விற்கணும். 3 மாதத்துக்கு பிறகு 100 ரூபாயை கொடுத்து அரசாங்கம் கொள்வனை செய்யும். அதுக்கு இடைப்பட்டதை வந்து லாபம்னு சொல்லுங்க. இப்படி உண்டியல் ஆவணங்களை வந்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்த ஊடாக பொதுமக்கள் இந்த உண்டியலை கொள்வனை செய்யணும் கூட பொதுமக்களை கையில காசு மத்திய வங்கிக்கு போய் சேரும். இதுல வந்து இதனால வந்து நாட்டுல சுற்றோட்டத்துல பணத்தின் அளவு குறையும். இப்படி குறைக்கலாம். அதே போல மத்திய வங்கி சில மனுஷன் வங்கிகளுக்கு ஆலோசனை பண்ணலாம். தயவு செய்து மத்திய வங்கி தனது வணிக வங்கிகளுக்கு ஏனைய வங்கிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கலாம், ஆலோசனை கொடுக்கலாம். நாட்டுல பண அதிகமாக காணப்படுது, தேவையற்ற கடன்களை கட்டுப்படுத்துங்க குறையுங்க சொல்லி ஆலோசனை பண்ணலாம். இப்படி செய்யறத விட வந்து நாட்டுல பண கட்டுப்படுத்துறது மாதிரி காணப்படும். நானே வழிமுறைகள் சொன்னா கொள்கை வழிமுறைகள் சொல்லி இது வந்து நிதி உறுதிப்பாடு. நீங்க கொஞ்சம் வாசிங்க என்ன மாதிரி போகும்னு சொல்லி. இதை வாசிங்க. ஆகவே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிதியியல் உறுதிப்பாடு என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த நிதிய நிறுவனங்களை வந்து முறிவடையாமல் பாதுகாக்கிறதுக்காகவும், மற்றது வந்து அவருடைய கடன்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும், மற்றது விலைத்தளம்பலற்ற நிலைமையை ஏற்படுத்துறதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்குது. இங்க வந்து நிதிச்சந்தையை வந்து இந்த மத்திய வங்கி ஒழுங்கமைத்து மேற்பார்வை செய்து கட்டுப்படுத்துகின்ற செயற்பாட்டையும் வந்து இது உள்ளடக்கி இருக்கிறது. இதுல நாணய வெளியீடு முக்கியமானதாக காணப்படுது. இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் பிரச்சனை. அடுத்தது இலங்கையினுடைய மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் சரி, பிரதான தொழிற்பாடுகள் சரி உங்களுக்கு கேட்கலாம். அதுல முதலாக சொல்லலாம் நீங்கள் நாணய கொள்கையை மேற்கொள்ளுதல். நாணய கொள்கை என்பது நாணய வெளியீடு, வட்டி வீதங்கள், பணவீக்கம் சம்பந்தமானது தான் நாங்கள் நாணய கொள்கை சொல்றோம். அது உங்களுக்கு தெரியும். அதை விட
சொல்லக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அடுத்து செலாவணி வீத கொள்கை, அதாவது நாணய மாற்று வீத கொள்கை வந்து மத்திய வங்கி தான் தீர்மானிக்குது. அதாவது நாணய மாற்று வீதம் என்று சொன்னால் ஒரு நாட்டு நாணயத்தினுடைய வெளிநாட்டு நாணய கொள்வன சக்தி, அதாவது ஒரு டாலர் வந்து எவ்வளவு ரூபாவுக்கு வாங்கலாம் என்பதை நாணய செலாவணி வீதம் என்று சொல்லி அழைக்கலாம். அதாவது நாணய செலாவணி வீத கொள்கை என்று சொல்லி அழைக்கலாம். அதாவது குறித்த ஆண்டுல குறித்த நாணயத்தை கொண்டு கொள்வனை செய்யக்கூடிய வெளிநாட்டு நாணயத்தை நான் சொல்லுவேன். ஆகவே இதுல கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்வி கேட்கப்பட்டிருக்கீங்க. அதாவது இங்க பார்ப்போம் நாங்கள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது. இது நாங்கள் ஒரு பேலன்ஸ் ஷீட் ஒரு கொமர்ஷியல் பேங்க்னு சொல்றோம் நாங்கள் இங்க. இங்க வந்து பாருங்க, இது சொல்லுவோம் ஏ பி சி டி என்று சொல்லி கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குதுங்க. ஏபிசிடி என்ற கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்குது, எல்லாம் கமர்ஷியல் பேங்க். இதுல பாருங்க ஏ என்ற கமர்ஷியல் பேங்க்கு வர பணத்தை பார்ப்போம் இருக்கா. கவனிங்கோ, இந்த ஏ இது வந்து பேலன்ஸ் ஷீட்னு சொல்லுவோம் நாங்கள். பேலன்ஸ் ஷீட்னு சொன்னா சரிதானே, 5 தொகையா இருக்கும். அப்ப ஏ என்ற வங்கிக்கு வந்த வாய்ப்பை பார்ப்போம் இருக்க நாங்கள். ஏ என்ற வங்கிக்கு வந்த வாய்ப்பு கமர்ஷியல் பேங்க் வந்து வருது வாய்ப்பு. இது வந்து காசு ஒரு கேஷா வருது எவ்வளவுன்னு சொன்னோம்னா நாங்க சொல்லுவோம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வருது. 1 லட்சம் ரூபாய் வந்து ஏ என்ற வங்கிக்கு இது வந்து இந்த ஆரம்ப வாய்ப்பு. ஆரம்ப வாய்ப்பு வந்து 1 லட்சம் ரூபாய் கிடைக்குதுங்க. அது வந்தா அதுல வந்து 20% வந்து வங்கி காசாக வச்சிருக்க வேணும். இந்த வங்கிக்கு வந்த வாய்ப்பு வந்து 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாய் வந்து காசு ஒதுக்கி வீதம் 20%. காசு ஒதுக்கி வீதம் ஒதுக்கம் 20%. கேஷ் ரிசர்வ்னு சொல்லுமே, கேஷ் ரிசர்வ்னு சொல்லுவோம். அது வந்து 20%. 20% என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு வந்த வாய்ப்பு வந்து 1 லட்சம் ரூபாய். இதை வந்து 20% நீங்க காசு ஒதுக்கி தான் வச்சிருக்க வேணும். அப்ப 20% அவ்வளவு இருக்கும்னு சொன்னா 20% காசு ஒதுக்கம் கேஷ் ரிசர்வ்னு சொல்லுவோம் நாங்கள். அது வந்து அந்த ஒதுக்கம் வந்து 20,000 ரூபாய்னு சொல்லுவோம் நாங்க. 20,000 ரூபாய் வங்கி வந்த
இனிஷியல் டிபாசிட்ஸ் வந்து 1 லட்சம் ரூபாய். வங்கிக்கு வந்து வந்த இனிஷியல் டிபாசிட் வந்து 1 லட்சம் ரூபாய். காசு ஒதுக்கி வீதம் 20 வீதம் அப்படின்னா 20,000 ரூபாய் வங்கியில வச்சிருக்க வேணும். அப்ப 20 அப்ப தற்சமயம் வந்து சில வேளைகள்ல வந்து 30,000 என்று சொல்லி இருந்தால், இது வந்து 30,000 என்று சொல்லி இருந்தால், இதை நான் சொல்றது வந்து எக்ஸஸ் லிக்விடிட்டி சொல்லி நாங்கள் வந்து மிகையாக வைத்திருக்கு வங்கி. இதான் கேட்கப்பட்ட கேள்வி. அதாவது எக்ஸஸ் லிக்விடிட்டின்னு சொன்னா இங்க வந்து திரவத்தன்மை அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லுவோம். இங்க வங்கியில காணப்படுகின்ற திரவத்தன்மை அதிகமா இருந்தால் வங்கியினுடைய கடன் வழங்குகின்ற ஆற்றல் அதிகமா இருக்கு. ஆகவே இருக்க வேண்டியது 30,000, 20,000 ரூபாய், இருக்கிறது 30,000. ஆகவே 30,000 வந்து இன்னும் இதை நாங்கள் 20 ஆக்கி போட்டு இன்னும் 10 வந்து கடன் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஆகவே இந்த வங்கி வைத்திருக்க வேண்டிய பணம் வந்து 20,000, மீதியே கடனா கொடுக்க போகுது. லோன் போகுது 80,000. ஆகவே 1 லட்சம் ஆகுது. இங்க ஆகவே வங்கிக்கு வந்த வாய்ப்பு, ஆரம்ப வாய்ப்பு நான் எழுதுறேன். அப்படி ஆரம்ப வாய்ப்பு என்ன போடுவேன் நாங்க. ஆரம்ப வாய்ப்பு வாய்ப்புகள் எப்பவும் பொறுப்பா இருக்கும் அந்த வங்கிக்கு. இது காசு ஒதுக்கம். இது கடன் சொல்லுவோம். கடன் இது ஏண்ட வங்கி, ஏண்ட வங்கியா இருக்கும். ஏண்ட வங்கி கவனிங்கோ. இந்த கடன் வழங்கப்பட்டது 80,000. அப்ப இந்த கடன் என்ன செய்யும் சொன்னால், இந்த கடன் வந்து இந்த டி என்ற வங்கிக்கு ஆரம்ப வைப்பா கருதுவோம் நாங்கள். அசம்சன். அதாவது ஏண்ட வங்கியினால் வழங்கப்படுகின்ற கடன்கள் பிஎந்த வங்கிக்கு அது வந்து வைப்பாக கிடைக்கப்படுகிறது நாங்கள் கருதுவோம். ஆகவே இந்த வங்கிக்கு வருகின்ற வாய்ப்பு எவ்வளவு? 8,000 ரூபாய். 80,000. இது வாய்ப்பு. அப்ப இது வந்து முதலாவது வங்கி, இரண்டாவது வங்கி. அப்ப எப்படி இங்க காசு ஒதுக்கி வீதம் அளவு? காசு ஒதுக்கி வீதம் காசு ஒதுக்கம் 20 வீதமோட இதுக்கு இருக்கும் 16,000 இருக்கலாம். இது 16,000 காசு ஒதுக்கி வீதம். காசு ஒதுக்கம் 16,000. 20 வீதம் சொன்னா 16,000 ரூபாய். அப்ப கடனை பார்ப்போம். இதுல கடன் எவ்வளவு இருக்கும்? 80,000. ஆகவே 80,000 வந்து 16,000 கடனா போயிருக்கும், ஒதுக்கமா போயிட்டுது. இது கடன் எவ்வளவு இருக்கும்? 64,000 இருக்கலாம். ஆகவே இது ஒரு கடன், இங்க ஒரு கடன் வங்கியால வழங்கப்பட ஏயால் வழங்கப்பட்ட கடன் 80,000, பியால் வழங்கப்பட்ட கடன் 64,000. இந்த கடன் சி என்ற வங்கிக்கு வைப்பா போச்சேர போகுது, ஆரம்ப வைப்பா போகுது. ஆகவே இந்த கடன் சி என்ற வங்கி கடன் இங்க போகுது எவ்வளவு? 64,000 கடனா போகுது. 64,000 ரூபாய் கடனா போச்சேருது
சிஎன் வங்கிக்கு. சிஎன் வங்கி என்ன செய்ய போகுது? அதுல 20% வந்து வங்கியில வச்சுக்கொண்டு மீதிய கொடுக்க போகுது. மீதிய கொடுக்க போகுது. ஆகவே 20% எவ்வளவு இருக்கும்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒதுக்கம் எவ்வளவு இருக்க போகுது? ஒதுக்கம் 12,800 ஒதுக்கமா இருக்கும். 12,800 ஒதுக்கமா இருக்கும். ஆகவே வந்த வைப்பு 64,000 வைப்பு ஒதுக்கம் 12,800. ஆகவே 64,000 பார்க்க போறோம். கடன் எவ்வளவு? கடன் 51,200. 51,200. கவனிங்க. அப்ப சி என்ற வங்கியினால் வழங்கப்படுகின்ற கடன், ஏ என்ற வங்கியினால் வழங்கின கடன், பி என்ற வங்கியால் வழங்கின கடன், சி என்ற வங்கியினால் வழங்கப்பட்ட கடன் 52,200. 52,200. இது டி என்ற வங்கிக்கு வாங்கோ. இந்த 51,200 இங்க வைப்பா வர போகுது. 51,200 இங்க வைப்பா வருது. $51,200 இங்கே வைப்பாக வருது. இந்த வங்கிக்கு வைப்பு வைப்பா வருது. 51,200 வைப்பா வருது. இதுக்கு இந்த ஒதுக்கம் 20%. ஒதுக்கம் 20%. ஆகவே ஒதுக்கம் அவ்வளவு வரப்போது பார்ப்போம். ஒதுக்கம் காசு ஒதுக்கம் 10,240. 10,240 வந்து ஒதுக்கமா வந்துட்டு. கவனிங்க. 10,240 ஒதுக்கம். இதுல வந்து 51,200 வந்த வாய்ப்பு. அதுல 10,240 வந்து காசா வைத்திருக்க வேண்டும் வங்கி. ஆகவே இதுல மிகுதி எவ்வளவு பார்க்க போறீங்கன்னு சொன்னால், மிகுதியை பார்க்கணும். இதுல கடன் வழங்கின அளவை பாருங்க. கடன் டி என்ற வங்கியினால் வழங்கப்படக்கூடிய கடன் 51,200. 51,200. ஆகவே வழங்கப்படக்கூடிய கடன் $40,960. 40,960 தான் வழங்கப்படக்கூடிய கடன். ஆகவே டி என்ற வங்கியினால் வழங்கப்பட்ட கடனை பாருங்க. ஆகவே கவனிங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உண்மையாக வந்து வங்கிக்கு வந்த ஆரம்ப வாய்ப்பு, இந்த வங்கித்துறை சொல்றது ABCD எல்லாம் சேர்ந்தால் நாங்க சொல்றது வந்து வங்கித்துறை, சொல்றது பேங்கிங் சிஸ்டம் என்று சொல்றது வந்து இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வணிக வங்கிகள். ஏ என்பது எல்லாம் கமர்ஷியல் பேங்க்ஸ். எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா HNB, சேலன் பேங்க், பீப்புள்ஸ் பேங்க், இதெல்லாம் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ். ஆகவே இந்த நடைமுறை கணக்க வைத்திருக்கிற வங்கிகளை நான் சொல்றது வந்து வணிக வங்கி என்று சொல்லி அழைப்போம், அல்லது கமர்ஷியல் பேங்க்ஸ் என்று சொல்லி அழைப்போம். இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் சேர்ந்தால்தான்
இப்படி ஒன்றை உருவாக்க முடியும். அப்ப எல்லா கமர்ஷியல் வங்கிகள், எல்லா வணிக வங்கிகளும் ஒன்று சேர்ந்தால்தான் இந்த சொல்றது என்ன சொல்றது கடனாக்கம் என்று சொல்றது வந்து கிரெடிட் கிரியேஷன் என்று சொல்லி நாங்கள் அழைப்போம். கிரெடிட் கிரியேஷன் சொன்ன கவனிங்கோ, வணிக வங்கிக்கு வந்த ஆரம்ப வாய்ப்பு எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். ஆரம்ப வாய்ப்பை போல் பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடிய இருப்பதைத்தான் நான் சொல்றது வந்து கடனாக்கம் என்று சொல்றது. நாங்கள் கடனாக்கம், கிரெடிட் கிரியேஷன் என்று சொல்லி அழைக்கிறது நாங்கள். இதை வந்து மறக்கக்கூடாது, இலகுவான விடயத்தை வழங்கிக் கொள்ள வேண்டும். கிரெடிட் கிரியேஷன் என்று சொன்னால் வணிக வங்கிக்கு வந்த ஆரம்ப வாய்ப்பு அதை போல பல மடங்கு கடன்களை வழங்கக்கூடிய இருந்தால் அது நான் சொல்றது கடனாக்கம் என்று சொல்றது. கடனாக்கம், கிரெடிட் கிரியேஷன். ஆகவே 1 லட்சம் அதை வச்சுக்கொண்டு எல்லா வங்கிகளும் சேர்ந்து மாறி 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 கடனை வழங்கி ஒரு கடனாக்கத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கு. இந்த கடனாக்கம் என்ன செய்யணும்னு சொன்னா நாட்டுல பண நிரம்பலில் தாக்கத்தை ஏற்படுத்து. ஆகவே பண நிரம்பல் அதிகரித்தால் நாட்டுல பணவீக்கம் ஏற்படும் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே இந்த கவனிக்க வேணும், இந்த எல்லா வங்கிகளும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய மொத்த கடன் அளவு யாதுன்னு கேட்கலாம் பேப்பர்ல. அது கேட்டிருக்கணும், உங்களுக்கு தெரியணும். கவனியுங்கோ, உங்களுக்கு தெரியும் ஆரம்ப வாய்ப்பு தெரியும். ஆரம்ப வாய்ப்பு தெரியும். தரவு ஆரம்ப வாய்ப்பு ஆரம்ப வாய்ப்பு தெரியும். 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் ஆரம்ப வாய்ப்பு தெரியும் உங்களுக்கு. 1 லட்சம் ரூபாய் தெரியும் ஆரம்ப வாய்ப்பு. ஆகவே உங்களுக்கு தெரியும். அடுத்து காசு ஒதுக்கி வீதம் தெரியும் உங்களுக்கு. கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்னு சொல்லி கேட்பினம். காசு ஒதுக்கி வீதம். காசு ஒதுக்கு மேல ஒதுக்கி வீதம் போடுவோம். காசு ஒதுக்கி வீதம் 20 வீதம் சொல்லப்பட்டது உங்களுக்கு. 20%. காசு ஒதுக்கி வீதம் 20 வீதம். அப்ப ரெண்டிலும் தெரிந்தால் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, இதை நீங்க இப்படியே தொடர்ந்து செய்ய போறீங்க. பாருங்க, இந்த கடன் எவ்வளவு? 80, 64,000, 51,200, 40,900, 60, இப்படி தொடர்ந்து கூட்டிக்கிட்டு போகணும். இல்ல நீங்கள் இப்படி தொடர்ச்சியா கூட்டிக்கிட்டு போகணும். இப்படி கூட்டிக்கொண்டு போகணும். பாருங்க, இதுல கடன் கடனை பார்ப்போமா? இந்த கடன் தெரியுதானே? கடன் இங்க வந்து கொடுத்த கடன் எவ்வளவு? ஏ கொடுத்த கடன், ஏ வங்கி, பி வங்கி, சி டி வங்கி. ஏ கொடுத்த கடன் 80,000. பி கொடுத்த கடன், பி கொடுத்தது வந்து 64,000. 64,000. சி கொடுத்தது 51,200. 51,200. டி கொடுத்தது 49,000. 49,000. இப்படி இ எஃப் இப்படி தொடர்ச்சியா செய்து கொண்டு போகணும். செய்து கொண்டு போனா கடைசியா வாரதுதான், கடைசியா இறுதியா கூட்டுன வரும் கடனாக்கம் கிடைக்கும் எங்களுக்கு. ஆகவே இந்த பாருங்க, ஏ கொடுத்த கடன் வந்து 80, 64, 51,200,
ஏபிசிடி என்று தொடர்ச்சியா கூட்டிட்டு போவோம். இங்க வர வேண்டிய தொகையை கண்டுபிடிக்கும் நாங்க. இத வர வேண்டிய தொகையை தொகை வரும் தானே, அதை கண்டுபிடிக்கும் நாங்க. கடைசியா தொகை வரும். எல்லா வங்கியும் சேர்ந்து EFG சொல்லி நிறைய வங்கியெல்லாம் வந்து தொகையை கண்டுபிடிக்க வேணும். இதுதான் தொடர்ந்து கடனாக்கம் சொல்லுவேன். கடனாக்கம் இப்படி நிறைய செய்து வந்தா மொத்த கடன் கிடைக்கும் எங்களுக்கு. இந்த ஒதுக்கத்து கவனிங்க. ஒதுக்கத்தை பாருங்க. ஒதுக்கம் இந்த ஒதுக்கம் இது 20 16 12 800 10 240 எல்லாத்தையும் மொத்தமா கூட்டிட்டு போயிருக்க மொத்த ஒதுக்கம் கிடைக்கும் உங்களுக்கு. மொத்த ஒதுக்கத்தையும் கூட்டி பார்க்கலாம். ஆகவே உங்களுக்கு கேட்பினம் வங்கியினுடைய வங்கித்துறையில வந்து ஒரு வங்கி வந்து ஆரம்ப வைப்பு, வங்கித்துறையில வந்து ஆரம்ப வைப்பு 1 லட்சம், காசு ஒதுக்கி வீதம் 20%. இவ்வாறு இருந்தால் இந்த வங்கித்துறையினால் வழங்கப்படக்கூடிய மொத்த கடன் அளவு யாதுன்னு கேட்கலாம். கேட்டிருக்கணும், பேப்பர்ல கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டால் நீங்கள் கணிப்பிடலாம். ஆகவே இது நான் அளிக்கிறேன். ஆகவே கவனிங்கோ. முதலாவது தரப்பட்டது இது. நாங்கள் ஆரம்ப வைப்ப டிடி என்று போறோம். நாங்க டிமாண்ட் டிபாசிட் ஆரம்ப வைப்பு வந்தானே இந்த டிபாசிட் சொல்றேன். ஆரம்ப வைப்பு தெரியும் சொல்லப்பட்டதுக்கு 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் 6 சொல்லணும். சிஆர் போடும். சிஆர் அல்ல 6 போட்டாலும் காரியம் இல்லை. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 20%. ஆகவே நான் இனி கண்டுபிடிக்க எங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்னன்னு சொன்னால் அந்த கடனாக்க பெருக்கியை கண்டுபிடிக்க வேண்டும். கடனாக்க பெருக்கி உங்களுக்கு தெரியும். கடனாக்க பெருக்கி நான் கே என்று சொல்ல போறோம். கே கடனாக்க பெருக்கி. கடனாக்க பெருக்கி கே என்பது கடனாக்க பெருக்கி. கடனாக்க பெருக்கி தெரியும். டிமாண்ட் டிபாசிட் 1 லட்சம் ரூபாய். ரிசர்வ் ரேஷியோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ 20%. கடனாக்க பெருக்கி கண்டுபிடிக்க வேண்டும். கடனாக்க பெருக்கி இந்த கடனாக்க பெருக்கி தான் சொல்லும். நீங்கள் 1 ரூபாய் நீங்கள் வைப்பு செய்தால் அது எத்தனை மடங்கால் அதிகரிக்கும் என்பதை சொல்றதான் கடனாக்க பெருக்கி. நான் சொன்னேன் தானே, 1 லட்சம் ரூபாய் வைப்பிட்டால் இவ்வளவு வாய்ப்புகள் உருவாகுது, இவ்வளவு கடன் உருவாகுது. ஆகவே மொத்தம் எவ்வளவால வருமானு சொல்லி இந்த பெருக்கிதான் சொல்லும் எங்களுக்கு. பெருக்கின்னு சொல்லும் சொன்னால் நீங்கள் 1 ரூபாவை வைப்பு செய்தால் அது எத்தனை மடங்கால் அதிகரிக்கும் என்பதை சொல்றதான் கடனாக்க பெருக்கி. இங்க 1 ரூபாயை வைப்பு செய்தால் அது எத்தனை மடங்கால் அந்த கடனை அதிகரிக்க செய்யும் என்பதை விளங்கப்படுத்துறதான் கடனாக்க பெருக்கி. கடனாக்க பெருக்கி சமன்பாடு கவனிங்கோ. கடனாக்க பெருக்கி சமன்பாடு 1/6 என்று சொல்லுவோம். நாங்கள் 1/6 என்று சொல்லும். 6 என்பது காசு ஒதுக்கி வீதம் தெரியும் தானே உங்களுக்கு. ஆகவே கே என்பது 1/6. 1/6 1 அது அப்படி இருக்கட்டும். 6 அளவு 20 வீதம். 6 என்பது 20 வீதம். 6 என்பது 20 வீதம். 20 வீதம் சொல்லப்பட்டது. அப்படின்னா 100க்கு 20 வீதம்.
100க்கு 20 வீதம். இது வந்து 100க்கு தான் 20 வீதம். 100 100 20. ஆய் வாங்கோ. ஆறு எவ்வளவு? 100க்கு 20 வீதம். 100க்கு 20 வீதம். 20 வீதம் என்று சொன்னா இப்படித்தான் எழுதணும். 100 அதான் சொல்றது 20 வீதம். ஆகவே இதை சுருக்கலாம் பாருங்க. 1 இது வந்து கீழே இருக்கத்தானே, இது மேல போகும், பெருக்கலாம் போகும். அப்படி போய் தரலா மாறும். இது வந்து 20 கீழ் 100. இது வந்து இது நாங்க பெருக்கு மாத்தலாம். பெருக்கு எப்படி வரும்? 100 கீழ் 20 வரும். அப்படி வந்தால் ஆகவே இதனுடைய பெறுமதி வந்து 5. ஆகவே கே வந்து கே சமன் 5. பெருக்கி வந்து 5 வருது இங்க எங்களுக்கு. பெருக்கி 5 கவனிங்கோ. மற்றது அழிக்கிறேன் நான். ஆகவே பெருக்கி வந்து 1 கீழ் r. 1 கீழ் r என்பது 20 வீதம். 100க்கு 20 வீதம். அப்படி எழுதுனான். அப்படி 1 தர 100 கீழ் 20 5. அப்ப k என்பது 5. k யின் பெறுமதி 5. ஆகவே மொத்த வைப்பாக பார்க்க போறோம். மொத்த வைப்பு வங்கிக்கு வந்த 6 வைப்பை போல் பல மடங்கு வைப்பு உருவாக்கப்படும். மொத்த வைப்பு வைப்புகள் ஆரம்ப வைப்பு தர பெருக்கி கடனாக்க பெருக்கி. ஆக ஆரம்ப வைப்பு எவ்வளவு? 1 லட்சம். பெருக்கி 5. மொத்த வாய்ப்பு 5 லட்சம். அதே போல மொத்த கடனை பார்க்க நாங்க. மொத்த கடன் கவனிங்கோ. மொத்த வாய்ப்பு 1 லட்சம். ஆரம்ப வாய்ப்பு 1 லட்சம் பெருக்கி 5. ஆகவே மொத்த வாய்ப்புகள் வங்கிக்கு வந்த ஆரம்ப வைப்புகள் 5 மடங்கால் பெருக்கப்படுது, அதிகரிக்குது. ஆகவே கவனிங்கோ. மொத்த வைப்பு 5 லட்சம் என்று சொன்னால் மொத்த ஒதுக்கத்தை கண்டுபிடிங்கோ. அதாவது வங்கிக்கு வந்த வைப்புகள் மொத்த வைப்புகள் 5 லட்சம். அப்படின்னு சொன்னா மொத்த ஒதுக்கம் கண்டுபிடிக்கணும். மொத்த ஒதுக்கம். ஆகவே மொத்த ஒதுக்கத்தை கண்டுபிடிப்போம். மொத்த காசு ஒதுக்கம். ஆகவே அது எப்படி கண்டுபிடி தெரியுதானே? மொத்த வைப்பு தர காசொதுக்கு வீதம். மொத்த வைப்பு 5 லட்சம். காசு 20 வீதம். ஆகவே எவ்வளவு வரும் பாருங்க. எவ்வளவு வரும்? 1 லட்சம். மொத்த காசொதுக்கு வீதம். 1 லட்சம். மொத்த வைப்புகள் மொத்த காசொதுக்கம். ஆகவே இனி பார்க்க வேண்டியது மொத்த கடன். ஆகவே மொத்த கடனை பார்க்க. மொத்த கடன்கள்
எப்படி காணுவோம்? மொத்த வைப்புகள் சய மொத்த ஒதுக்கம். மொத்த ஒதுக்கம். மொத்த வைப்புகள் எவ்வளவு? 5 லட்சம். மொத்த வைப்புகள் 5 லட்சம். ஒதுக்கம் 1 லட்சம். ஆகிய மொத்த கடன் கழி மொத்த கடன் 4 லட்சம். இதன் மொத்த கடன் சொல்றது 4 லட்சம். கவனிங்கோ, வங்கிக்கு வந்த ஆரம்ப வைப்பு உங்களுக்கு தெரியும் 1 லட்சம் தான் வந்தது. அது வந்த வைப்பை வச்சு எல்லா வங்கிகளும் சேர்ந்து உருவாக்கின மொத்த வைப்புகள் 5 லட்சம். இது எங்க தங்கி இருக்கும் என்று சொன்னால் காசொதுக்கு வீதம் தங்கி இருக்கும். காசொதுக்கு வீதம் அதிகரிக்க அதிகரிக்க பெருக்கி குறையும். காசொதுக்கு வீதம் குறைவடைகின்ற பொழுது கடனாக்க பெருக்கி அளவு அதிகரிக்கும். ஆகவே ஒரு வந்த வைப்பு ஆரம்ப வைப்பு 1 லட்சம், காசொதுக்கி வீதம் 20 வீதம். 20 வீதம் என்று சொன்னால் எங்களுடைய கடனாக்க பெருக்கி நாங்கள் கணிப்பிட்ட நாங்கள் 1/r. 1/r வந்து 20%, 100க்கு 20 வீதம் அப்படின்னு 1 தர இது நாங்கள் தலைகள் படுத்தலாம். 100 5 காசொதுக்கி அதாவது பெருக்கி அளவு 5. ஆகவே நாம் கண்டுபிடிக்கலாம். இனி மொத்த வைப்பை ஆரம்ப வைப்பை கடனாக பெருக்கியால பெருக்கினால் மொத்த வைப்பு கிடைக்கும். மொத்த வைப்பு வந்தால் உங்களுக்கு மொத்த காசொதுக்கம் தெரியும். மொத்த காசொதுக்கம் தெரிஞ்சால் மொத்த வைப்பிலிருந்து மொத்த ஒதுக்க கழிச்சீங்கன்னா மொத்த கடன் கிடைக்கும். ஆகவே இதன் கடனாக்கம் பாருங்க, வந்த வைப்பு 1 லட்சம் ரூபாய். 1 லட்சம் ரூபாய் வச்சு இந்த எல்லா வங்கிகளும் சேர்ந்து 4 லட்சத்துக்கு கடன் கொடுத்துருக்கு. இதான் சொல்றது வந்து கடனாக்கம் சொல்றது. பாருங்க, இதை கண்டுபிடிக்கலாம். ஒரு தொடர்பை கண்டுபிடிக்கும். மொத்த ஒதுக்கத்தை பாருங்க. மொத்த ஒதுக்கம் டோட்டல் ரிசர்வ் 1 லட்சம். இந்த 1 லட்சம் தான் 1 லட்சம் வந்து எங்கிட்ட வந்த ஆரம்பிப்பு சமனா காணப்படுது. பாருங்க, ஆரம்ப வைப்பு 1 லட்சம். அதுக்கு பாருங்க மொத்த ஒதுக்கத்தை பாருங்க 1 லட்சம். ஆகவே இவ்வாறு எல்லா வங்கிகளும் சேர்ந்து அதாவது வணிக வங்கிகள் தமக்கு கிடைக்கின்ற வைப்புகளை போல பல மடங்கு கடன்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது தான் சொல்றது வந்து கடனாக்கம் என்று சொல்றது. ஆகவே இந்த வணிக வங்கிக்குரிய பண்பு தான் இந்த பண்பு. நீங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸஸ் ரிசர்வ் சொல்லுவோம் அல்லது சொல்லுவோம் லிக்விடி எக்ஸஸ் சொல்லுவோம் நாங்க. அதாவது திரவத்தன்மை அதிகரித்தல். அதாவது வங்கிகள் வந்து கவனிங்கோ, நாங்க சொல்லுவோம் 1 லட்சம் ரூபாய் இருக்குது. 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கம் வந்து 20 வீதம். அப்ப வங்கி வைத்திருக்க வேண்டிய காசு ஒதுக்கம் எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய்க்கு 20,000 ரூபாய். இந்த 20,000 ரூபாயை விட கூடுதலாக வைத்திருந்தால் அங்க வந்து திரவத்தன்மை அதிகமாக காணப்படும். வங்கிகள் அவ்வாறு வைத்திருக்க விரும்புவதில்லை. வங்கிகள் அதிக அளவு பணத்தை மேலதிகம் வைத்திருக்க விரும்புவது. ஏன்னு சொன்னால் வணிக வங்கிகள் எப்பொழுதும் வந்து மேலதிகமான திரவத்தன்மை போடுவது குறைவு. ஏனென்று சொன்னால் வங்கிகள்ல பணமாக இருந்தால் வங்கிகளுக்கு வந்து லாபம் அடைக்க முடியாது. வங்கிகள் என்ன செய்யும் என்று சொன்னால் அதிக அளவுக்கு வந்து தங்களுக்கு வார பணத்துல வந்து வைப்புகளை வந்து அதிக அளவுக்கு கடன்களாக கொடுக்கும். இப்படி கடன்களாக கொடுப்பதன் மூலம்தான் வங்கிகளுக்கு வந்து வட்டி வருமானம் கிடைக்கும். இவ்வாறு வட்டி வருமானத்தை உழைப்பதன் ஊடாகத்தான் வங்கிகள் லாபகரமாக செயற்படும். எனவே மிகையான ஒதுக்கி வீதத்தை வந்து அல்லது மிகையான திரவத்தன்மையை வந்து வங்கிகள் வைத்திருப்பதில்லை. அதாவது மிகையான திரவத்தன்மை என்பது வங்கிகள் வைத்திருக்க வேண்டிய ஒதுக்கத்தை விட அல்லது பணத்தினை விட மேலதிகமாக வைத்திருக்கிற பணத்தை தானே சொல்றாங்க மேலதிக திரவத்தன்மை சொல்லி.
இப்ப மேலதிக தேவைத்தன்மை வைத்திருக்கிற வங்கிகள் அதிக அளவுக்கு கடன்களை கொடுக்க முன்வரும். ஆகவே நல்லது மாணவர்களே, நீங்கள் இந்த பாடம் தொடர்பாக மேலதிகமாக ஏதும் தகவல்கள் விளக்கங்கள் தேவை என்று சொன்னால் நீங்கள் எங்களை தெரியப்படுத்துங்கோ. இன்றைக்கு 2-3 கேள்வி வந்திருக்குது. ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் கேள்விகள் இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கோ. அப்படி தெரியப்படுத்தினால் உங்களுக்கு நாங்கள் விடைகளை கொடுக்கலாம். அல்லது இந்த பாடம் இந்த படிப்பு தொடர்பாக நீங்கள் என்ன என்ன ஏதாவது மாற்றம் செய்ய வேணுமா, மெதுவாக போகணுமா அல்லது விரைவாக போகணுமா, விளக்கங்கள் கூட தர வேணுமா இல்ல குறைப்போமான்னு சொன்னா நீங்களும் இதை ஏதாவது எழுதினீங்கன்னு சொன்னா நாங்கள் அதுக்கு மாதிரி நாங்கள் எங்களையும் மாற்றி அமைத்துக் கொள்ளலாம். ஆகவே உங்களுக்காக இந்த வகுப்பை நாங்கள் செய்கின்றோம். ஆகவே நீங்களாம் எங்களுக்கு இந்த பின்னூட்டங்களை வழங்க வேண்டும். பின்னூட்டர்கள் வந்து இந்த வகுப்பை வந்து மேலும் ஆரோக்கியமானதாக கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆகவே நான் சொன்ன இந்த என்னுடைய இமெயில் உங்களுக்கு தெரியும், அதுல ஸ்லைட்ஸ்ல பார்த்தாலும் தெரியும். அதுல ஸ்லைட்ஸ்ல பார்ப்பீங்கன்னு சொன்னா இதுல இருக்குது இமெயில் அட்ரஸ் இருக்குது. நீங்க அதுக்கு எழுதலாம். நீங்கள் இதுல இமெயில் அட்ரஸ் இருக்குது. இதுல பாருங்க, இதுல இருக்குது. இதுக்கு நீங்க தெரியப்படுத்தினா நான் உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் செய்யலாம். ஆகவே இந்த இமெயிலுக்கு உங்கள் சந்தேகங்களை நீங்க தெரியப்படுத்தலாம். அல்லது இந்த செட் பார்ல வந்து நீங்கள் குறிப்பிடுவதன் மூலம் நாங்கள் உங்களோட பின்னூட்டல்களை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி குறிப்பிடுங்கள் இதுல சந்தேகங்கள் இருந்தால். இதுல ஆகவே நல்லது மாணவர்களே, நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் நம்பி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். Thank you all. Thank you.